சிலுவையில் நீர் பட்ட பாடுகள் அது பிதாவின் சித்தமே. புத்தகச் சுருளில் இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஒரு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்ம கிறிஸ்துவோடைய நினைவு கூறுதலான ஒரு தருணத்துக்கு போவதற்கு முன்பதாக நம்ம எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சிந்திப்பதும் அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதுக்கு ஏதுவான சத்தியங்களை நாம் படிக்கிறது உண்டு. அந்த வரிசையில தான் இந்த வருஷம் கூட கிறிஸ்துவின் பயணம் அப்படின்ற இந்த ஒரு பெரிதான ஒரு தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போற சத்திய தலைப்பின் பாடம் என்ன அப்படின்னா, நான் ஒரு புழு. இந்த தலைப்பின் கீழே தான் நாம் இன்றைய தினத்தில் சத்தியத்தை பார்க்க போறோம். இது 22ஆம் சங்கீதத்தில் தாவீதின் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்துவை குறித்துதான பல மேசியாவின் தீர்க்க தரிசனத்தில் இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம். முதலாவதாக நாம் வசனத்தை வாசித்துட்டு அதுக்கு அதோடைய பின்னணியை நாம் கொஞ்சம் புரிந்து கொண்டு இந்த தீர்க்க தரிசனத்துக்குள் நாம் கடந்து போக போறோம். புரியுது இல்லைங்களா? எந்த வகையில நம்ம இந்த பாடத்தை அணுக போறோம்ட்டு முதலாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதார வசனம் 22ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இப்போ இங்க இத சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை குறிப்பா தாவீது தான் பேசுறாருங்க. நானும் ஒரு புழு அப்படின்னு சொல்வார். அவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய சொந்த ஜனங்களே இவரை தூரம் தள்ளி வைத்திருக்கிற ஒரு தருணம். தாவீதை ஒரு நேஷனல் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அவருடைய தேசத்துக்கே ஒரு பெரிய நிலைமையில தாவீதை பார்த்தாங்க. ஆனா சவுல் எப்போ தாவீதை துரத்த தொடங்குறாரோ அப்ப தாவீது ஓடுறார். அப்படி ஓடும்போது அந்த நாடே பெரும்பாலும் ஜனங்கள் தாவீதை விட்டு விட்டு அவர்களுடைய நலதை கருதி, அதாவது என்னுடைய பாதுகாப்பை கருதி தாவீது கிட்ட இருந்து நிறைய பேர் தூரம் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தாவீதோடைய மனசுல இருக்கு. ஆனா தாவீது தேவனை மட்டும் அவர் நம்பி இருந்தார் இல்லைங்களா? தேவனை மட்டும் அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட அவர் கிணாவலன்னு பாத்தீங்கன்னா கீழேயே வரல. அந்த தருணத்துல தான் தாவீது இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதுறார். ஆனா அவர் எழுதும் போது அவரை குறித்து பேசுறாரு. ஆனா மறைமுகமா அதுக்குள்ள யாரை பத்தின தீர்க்க தரிசனம் ஒளிஞ்சுன்னு இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து பத்தின தீர்க்க தரிசனம் அதுக்குள்ள இருக்கு. எப்படி அப்படின்னா, முதலாவது தாவீதை குறித்து நம்ம பார்க்கலாம். அதாவது தாவீதோடைய நிலைமையில இருக்கும் போது தாவீதோடைய சம்பவம் எப்படி இருந்தது, தாவீதுக்கு ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டது, தாவீது இதை எழுதும் போது அவருக்கு இருக்கிற மனநிலைமை, அவருக்கு சுத்தி இருக்கிற சூழல்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன வரோன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட வரலாம். தாவீது அநேக தடவை அவர் நிறைய இடத்துல ஓடி ஓடி தான் இருக்கிறார். ஏன்னா அவர் சவுலை போய் அவரால் சாகடிக்க முடியும், ஆனால் தேவன் அபிஷேகம் பண்ண மனிதன் மேல் நான் கை வைக்க மாட்டேன்னு சொல்லி அமைதியா இருக்கிறார். அவர் விட்டு கடந்து போகிறார். தாவீதை சுத்தி வெறும் வாள்கள் மட்டுமல்ல, சொல்களும் அவரை சுத்தி இருந்தது. ஏன்னா எப்படா தாவீது கீழே விழலாம் அப்படின்னு நிறைய பேர் காத்துன்னு இருந்தாங்களாம். தாவீது இருக்கிற இடம் தெரிஞ்சது என்றால் அவரை போய் சாகடிக்கலாம். தாவீது கூட இருக்கிறவர்களே சில நேரத்துல தாவீதை காட்டி கொடுக்கிற சூழ்நிலைகளுக்குள்ளலாம் தாவீது நாய்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கிறார். ஜனங்கள் ரொம்ப அவமதிப்பா பேசியிருக்கிறாங்க. அதை மனசில் வைத்து கொண்டு தான் 22ஆம் சங்கீதத்தை தாவீது என்ன பண்றாருன்னா ரொம்ப உருக்கத்துடன் தாவீது எழுதுறார். தன்னை பத்தின ஒரு சம்பவம். இதை நிறைய நேரத்தில் இவர் எப்படி எங்கெங்கெல்லாம் போய் ஒளிஞ்சுன்னு இருக்குவார்னா, இவரை சுத்தி எப்பவுமே இராணுவ படைதான். அதாவது சவுல் தேடினே இருக்குவார் எங்க தாவீது கிடைக்குவாருன்னு. தாவீது நல்லா இருந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் உதவி செய்தாரோ இவர் ஓடும்போது யாருமே உதவி செய்யல. ரொம்ப யாருமே இல்லைன்னா சில பேர் இருந்தாங்க, ஆனா பெரும்பாலும் ஜனங்கள் உதவி செய்யாமல் எல்லாமே தூர தூரம் போயிருந்தாங்க. அந்த தருணத்துல தாவீது என்ன சொல்றாருன்னா, இப்போ நான் எப்படி இருக்கிற, நான் ஒரு புழுவை போல் இருக்கிற. அவருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. நான் தூங்குனா கூட மரணம் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது, சரியான தூக்கம் கூட இல்லை, கூட இருக்கிறவர்கள் எப்போ காட்டி கொடுக்குவாருங்களும் தெரியாது, மாட்டுனா கண்டிப்பா என்னை பிடிச்சின்னு போய் சாகடிக்குவாங்கன்ற இந்த தருணத்துல தான் தாவீது வாழ்ந்து நிற்கிறார். அப்படி இருக்கும்போது ஏன் இவர் தன்னை ஒரு புழுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு தெரியல, பார்க்கலாம். அவர் அந்த எழுதுற அந்த மனநிலைமை கொஞ்சம் நேரத்துல புரிஞ்சுக்கலாம். ஆனா இது தாவீதை பத்தி தானே சொல்லப்பட்டிருக்கு. தாவீதை பத்தி சொல்லப்பட்டிருக்கும் போது இது எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தும்
அப்படின்னா இப்போ தாவீது கிட்ட வரலாம். அவர் எழுதுற இந்த ஒரு வார்த்தைக்கான அவருடைய மனசுல இருக்கிற பின்னணிகள் என்னவா இருக்கலான்ட்டு. யாராவது நம்ம ஒரு புழுவை பெரிய ஜந்தாக மதிக்குவோமா? ஒரு புழுவை நம்ம ஒரு பெரிய ஜந்தாக மதிக்குவோமா? புழுவை சாகடிச்சுட்டா எடுத்துன்னு போயிட்டு நம்மள கோர்ட்ல நிக்க வச்சு கேஸ் போடுவாங்களா யாருன்னா? இவங்க புழுவை சாகடிச்சிட்டாங்கன்ட்டு இல்லை. அப்போ புழுவை நம்ம எல்லா மனிதர்களும் எப்படிதான் நினைக்குவோன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு உயிரே இல்லை, அது ஒண்ணுமே இல்லை. அது போற பாதையில இருந்தா கூட வண்டி ஏத்திடுவாங்க, அது மேல் நடந்துருவாங்க. அதுக்கு எந்த விதமான, அந்த உயிருக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லாதது தான் ஒரு புழு. அப்ப தாவீது இதை எழுதுறாருன்னா அவர் என்ன கண்ணோட்டத்தில் எழுதுறாருன்னா, நான் மனுஷன்தான், ஆனா நான் மனுஷன் அல்ல. ஏன்னா என்ன மாதிரி எல்லாருமே பார்த்துன்னு இருக்கிறாங்கன்னா ஒரு புழுவை போல் பார்த்துன்னு இருக்கிறாங்க. என்னுடைய உயிருக்கும் அல்லது எனக்கும் மதிப்பே இல்லை. இந்த சூழ்நிலை தான் தாவீதுடைய சூழ்நிலை. இதை அப்படியே இயேசு கிறிஸ்துக்கு எடுத்து பொருத்தி பாருங்க. கிறிஸ்துவோடைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சுங்க. தாவீது புழுவை போல் அப்படின்னு தன்னை சிந்திச்சாரு. ஆனா கிறிஸ்து புழுவாகவே மாறினார். தாவீது புழுவை போல் ஒரு அனுபவத்தை அனுபவிச்சாரு. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த அனுபவமாகவே மாறிட்டார். மிகப்பெரிய வித்தியாசம் தாவீதோடைய சூழலுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த அந்த நிகழ்வுகளும் அப்படியே பொருந்தும். ஆனா இந்த 22ஆம் தீர்க்க தரிசனம் முழுக்க தாவீதை பத்தினதுன்னா இல்ல. தாவீது வெறியோ அந்த இடத்துல ஒரு எழுதுறார், அவ்வளவுதான். ஆனா தாவீதை எழுத வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் தன்னுடைய ஆவியினால் ஏவப்பட்டு தாவீது எழுதுறார். அப்போ அந்த எழுத்துக்குள்ளோ யாரை பத்தின தீர்க்க தரிசனம் கூட இருக்குன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பத்தின தீர்க்க தரிசனம் கூட உண்டு. புரியுதுங்களா? இதுதான் இந்த ஒரு வசனத்துக்கான பின்னணி. இது இன்னும் கூட டீட்டெயிலா பார்க்கலாம்னா போதும். தாவீது தன்னை குறித்து, தன் சூழல்களை குறித்து எழுதுறாரு. எழுதும் போது தாவீதுக்கு இருக்கிற ஒரு நிலைமை, அந்த நிலைமையை தாவீது மேற்கொள்றதுக்கு தேவனிடத்தில் ஜெபம் ஏறெடுக்கிறார். ஆனா அந்த நிலைமை போலவே யாருக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கும் இருக்கு. ஆனா இது தாவீது இயேசு கிறிஸ்துவை மனசில் வைத்து எழுதினாரா? இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் சிந்தனை இவங்களுக்குள்ள அப்பவே இருந்ததுங்களா? அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்றாருன்னா இதை சொல்றாரு. கிறிஸ்துவின் ஆவின்ற சிந்தனை அநேக தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருந்ததா, எந்த நேரத்துல கிறிஸ்துவோடைய பாடுகள் வரும்னு சொல்லி அதை குறித்து அநேக தீர்க்கதரிசிகள் எழுதி இருக்கிறாங்களா? வாசிக்கலாம் வசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மற்றும் 11ஆம் வசனம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து, எந்த ரட்சிப்பை குறித்து? இந்த ரட்சிப்பு இப்ப நம்ம பெற்றுக்கொண்டு இல்லைங்களா, அதை கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அடுத்த வசனம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவுக்கும் உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது. அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? தங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் ஆவி. அப்போ கிறிஸ்துவின் ஆவினா அப்பவே கிறிஸ்து உங்களுக்குள்ள போயிட்டாரா? இல்ல, கிறிஸ்து பத்தின சிந்தனை உங்களுக்குள்ள இருந்துச்சா? அந்த சிந்தனையை வைத்துக்கொண்டு கிறிஸ்துவோடைய பாடுகளை பத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்க? இவங்க முன்னதாகவே சிந்தித்திருக்கிறார்கள், முன்னதாகவே எழுதியிருக்கிறார்கள். மோசே கூட பண்ணியிருக்கிறாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல எல்லாம் சொல்லும் போது கிறிஸ்துக்காக அந்த பாடுகளுக்கு நான் இப்பவே பாடுபட்டுக்கிறேன்னு சொல்லியெல்லாம் மோசஸ் நினைச்சாரா. இது அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் நிருபத்துல எழுதுவார். சரி, இப்ப திருப்பி கவனிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இந்த பாடத்தோடைய பின்னணி புரியுதா? தாவீது தன்னுடைய சூழ்நிலைகளை வைத்து தன்னை யார் என்று வர்ணிக்கிறார்? புழுவை போல் அப்படின்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை நம்ம உற்று கவனிச்சு பார்த்தா கிறிஸ்து புழுவை போல் அல்ல, புழுவாகவே மாறிவிட்டார். இப்போ அந்த பாடத்துக்குள்ளதான் நம்ம கடந்து போக போறோம். இந்த புழுன்னு சொல்லும் போது அநேக புழுக்கள் இந்த உலகத்தில் இருக்கு. நிறைய புழு, நிறைய பூச்சி இருக்கு. மண் புழு இருக்கு, நீங்க அரிசி எடுத்தீங்கன்னா அது புழு இருக்கு. ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னா மேகட்ஸ் வாங்க, மனிதர்களை சாப்பிடக்கூடிய ஒரு புழு. அப்ப எந்த புழுவை பத்தி இவர் பேசுறாருன்னா எபிரேய வார்த்தையில இந்த புழுக்கான பேர் என்ன சொல்லப்படும், அதாவது எபிரேய பாஷையில இந்த புழுவை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தோலா அப்படின்வாங்க. தோலானா என்னன்னா ஸ்கார்லெட் வர்ம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நாம நினைக்கிற மாதிரி ஒரு
சாதாரண புழு இல்லைங்கோ. இந்த பூச்சியில இருந்து தான் என்ன எடுக்குவாங்கன்னா ரெட் கலர், இன்னைக்கு சிவப்பு நிறத்துல டை பண்றாங்க இல்லைங்களா. இன்னைக்கு வேற நிறைய நவீன வகைகள் உண்டு. ஆனா அந்த காலகட்டத்துல ஒரு வஸ்திரத்தை சாயம் சிவப்பு நிறத்தில் சாயம் பூச வேண்டும் என்றால் அதுக்கு இந்த தோலான்ற இந்த ஒரு புழு இருந்தா மட்டும்தான் இதோடைய பார்க்கலாம் அது எப்படின்ட்டு. இதன் மூலியமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதோடைய சிவப்பு நிறத்தை எடுக்குவாங்க. இதோடைய லத்தீன் வார்த்தை தான் கோகோசிலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை கடைசியில பார்க்கலாம். இப்போ இதுல இருந்து இந்த புழு உள்ளத்துல இருந்து தான் என்ன எடுக்குவாங்கன்னா ஒரு சிவப்பு நிறத்துல இருக்கிற ஆழமான ஒரு சிவப்பு கலர் ரெட் டை எடுக்குவாங்க. பாருங்க, இந்த புழு இப்படிதான் இருக்குமா. இந்த புழுவை எடுத்துட்டு தான் இதோடைய சரீரத்துல இருந்து ஒரு டீப் கிரிம்சன் அப்படின்னு சொல்லலாம், ஆழமான சிவப்பு நிறத்தை தயாரிப்பார்கள். ஆனா தாவீது இதை எழுதும் போது தேவன் இந்த தோலானே எழுத வச்சார். அநேக புழுக்கள் இருக்கு, இருந்தாலும் ஏன் குறிப்பாக தோலான் எழுத வைத்தார்? அது இன்னும் கொஞ்சம் உற்று கொஞ்சம் ஆழமா போனோம். இந்த புழு வகை, இந்த பூச்சி வகை எந்த மரத்துல தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓக் ட்ரீ அப்படின்வாங்க. தமிழ்ல உங்களுக்கு கருவாலி மரம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கோம். ஆங்கிலத்துல ஓக் ட்ரீன்னு சொல்லப்படும். ஓக் ட்ரீ நீதிமானுக்கு வேதம் பேசியிருக்கோம். நிறைய கண்ணோட்டத்துல இருக்கு. நீதிமானுக்கும் பேசியிருக்கிற ஒரு மரம் தான் இந்த ஓக் ட்ரீ. இந்த மரத்து மேலதான் இந்த பூச்சி என்ன பண்ணும், அது மேல போய் அந்த மரத்துல அது வாழும். அது வாழும்னா அதோடைய வாழ்க்கையின் முடிவு கட்டத்துல தான் இந்த மரத்தை தேடி போமா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இந்த ஸ்கார்லெட் வம், இந்த தோலான்ற இந்த புழுவை குறிச்சு பார்க்கும்போது. இந்த புழு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எந்த புழுவை தெரியுங்களா எடுக்குவாங்க? ஆண் புழு அல்லவா, பெண் புழுவை தான் எடுக்குவாங்க. இந்த சிவப்பு நிறம் வரணும்னா அவங்க தேடி போகிற புழு வகை எதுனா பெண் புழு மட்டும்தான். ஆனா எப்படி தெரியும் இது ஆனா பெண்ணான்ட்டு? அதுக்கு தேவன் இயற்கையாவே இதுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்திருந்தார். அத இந்த புழுல இருந்து தான் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிவப்பு நிறத்துல இருக்கிற ஒரு வஸ்திரத்தை தயார் செய்து ரொம்ப விலை மதிப்பான். இதெல்லாம் விலை குறைவே இல்லை. சத்தம் கேட்கலீங்களா? இதெல்லாம் விலை குறைவே இல்லைங்க, ரொம்ப அதிகமான விலை. ஏன் அதிகமான விலைனா இந்த வஸ்திரத்தை செய்யறதுக்கான வழி இருக்குது இல்லைங்களா. அதாவது இந்த வஸ்திரத்தை செய்து விற்கிறதுக்கான வழி இது சாதாரணமானது இல்லையா. இது ரொம்ப நேரம், ரொம்ப காலம், ரொம்ப ஜனங்கள் அதிகமாக தேவைப்படுவார்கள். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த வஸ்திரமே தயாராகும். இதை எப்படி எடுக்குவாங்கன்னா முதல் இந்த புழு எங்க இருக்குன்னு சொல்லி தேடி போவாங்க. இது ரொம்ப அதிகமாக மிடில் ஈஸ்ட் பகுதியில தான் இருக்கிற இந்த தோலான்ற வகையான இந்த ஒரு புழு. இதை கெர்மீஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த புழுவை என்ன பண்ணுவாங்கன்னா தேடி போய் ஒவ்வொன்னா முதல் எடுக்கணும், ஹார்வெஸ்ட் பண்ணணும். அது குறிப்பிட்டு இந்த புழு எந்த காலகட்டத்தில் அந்த மரத்தை பார்த்து ஏறோன்னு பார்த்தீங்கன்னா தன் முட்டை இடுக்கிற நேரத்துல தான் மரத்தை நோக்கி போகுமா. அது வரைக்கும் வேற இடத்துல வாழ்ந்துன்னு இருக்கோம். அது சரியாக எப்போ தாயாக மாறுதோ, நல்லா குறிச்சு கவனிச்சுக்கோங்க, அது தாயாக மாறுதுன்னா அது இனம் பெருக்கம் பண்றதுக்கு தயாரான நிலைமை. வயிற்றுல முட்டை வந்த உடனே இது அந்த மரத்தை தேடி போயிடுமா. அந்த மரத்துல இருக்கிற புழு எல்லாமே பெண் புழு தான். ஏன்னா அது எதை தேடி போயிருக்கோ, மரத்தை. ஏன் மரத்தை தேடி போகுதுன்னா மரத்துல தான் போய் இது முட்டையே வைக்கும். அதனாலதான் அந்த மரத்துல இருக்கிற புழுவை இவங்க தேடி எடுக்குவாங்க. இவங்க போற காலம் கூட அந்த காலம் தான், சீசன். அந்த காலத்துல ஏன் முட்டை இருக்கிற புழு எடுக்குவாங்கன்னா அது இன்னமும் அந்த ரத்த நிறம் இன்னும் அதிகமா இருக்கும். அதை எடுத்து அதுல இருந்து இந்த வஸ்திரத்தை செய்தார்கள்னா அவங்களுக்கு அந்த கலர் ரொம்ப ஆழமான கலர் கிடைக்கும், ஆழமான சிவப்பு நிறம் கிடைக்கும். அதனால முட்டை இருக்கிற புழுதான் பெரும்பாலும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சில நேரத்துல முட்டை இட்ட பின்பு கூட எடுக்கிறது உண்டு. இப்போ இதை போய் முதல் எடுக்கணும், இந்த கிரிம்சன் வர்ம் இல்லைன்னா இந்த டோலாவை எடுக்கணும். இந்த டோலா என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மரத்துல ஏறிதான் முட்டையிடுறதுக்கு. இதுதாங்க இதோடைய வாழ்க்கையோடைய முடிவு. ஏன்னா மரத்துல ஏறின உடனே அதோடைய வாய்ப்பகுதி என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட போய் குத்தி வச்சிடுமா. அது மரத்துக்குள்ளத்துல சாப்னா ஒரு சொட்டு சொட்டா வர பாருங்க. அதை என்ன பண்ணோம்னா அது இது உணவா எடுத்துக்கோ. அது மரத்துக்குள்ள எப்போ போய் ஒட்டுதோ அது திருப்பி எடுக்கவே முடியாது. அதை எடுக்கணும்னா அதை சாங்கரிச்சு தான் எடுக்கணும். அது எப்போ மரத்தை ஏறுதோ அதோடைய ஃபைனல் ஸ்டேஜ். அதாவது இனி மரத்தை விட்டு அது என்ன பண்ணாதுன்னா கீழே
இறங்கவே இறங்காது. அந்த மரத்துல இருந்து கொண்டுதான் இது தன் இனத்தை பெருக்கும், தன் முட்டையை வைக்கும். அது முட்டை வைத்த பின்பு அந்த மரத்திலே அது என்ன ஆயிடும்னா செத்து போயிடும். அந்த சின்ன சின்ன புழுக்கள் இந்த செத்து போன அம்மா இருக்கு இல்லையா, இந்த அம்மாவோடைய உடம்புக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்குமா. ஏன்னா வேற பூச்சிகள் என்ன பண்ண வந்து சாப்பிட்டுருவோன்னு சொல்லி, ஒருவேளை இதை எடுக்காம விட்டாங்கன்னா இந்த அம்மாவுடைய அந்த சரீரத்துக்கு கீழே தான் இது அதிகமா அடைக்கலம் தேடி இருக்குமா. அப்புறமா ஒரு காலகட்டத்தில் இந்த புழு வந்து காஞ்சி, அவ்வளவுதான், காஞ்சி அதோடைய ஆயுசு நாட்கள் முடிஞ்சிடும். இதுதான் இந்த புழுவோடைய ஒரு தேவன் சிருஷ்டித்த ஒரு செயல். இப்படிதான் அந்த புழுவோடைய வாழ்க்கை. இப்ப மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புழுவை போய் எடுத்து இதுல இருந்து சிவப்பு நிறத்தை தயாரிக்கணும்னா அதை எடுத்துன்னு வந்து முதல் காய வைக்குவாங்களாம். கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணும். காய வைத்த பின்பு அது இப்போ அதுக்குள்ள எந்த விதமான தண்ணித்தன்மையெல்லாம் இருக்காது. காய வச்சிச்சுன்னா காஞ்சிச்சு. அத்த பின்பு எடுத்துன்னு வந்து இடிக்குவாங்க. இடிச்சு அதை தூள் தூள் ஆக்குவாங்க. தூள் தூள் ஆக்குன பின்பு அத்தை எடுத்து தண்ணியில போட்டு வேக வைக்கணும். நெருப்பு மாதிரி வேக வச்சுட்டு ஸ்டெயின் பண்ணிடுவாங்க. ஸ்டெயின் பண்ணி அதுல என்னென்ன இருக்கு அந்த தேவையில்லாததெல்லாம் எடுத்துருவாங்க. இது வந்து முதல் இவர்கள் செய்கிற வேலை. இப்போ நல்லா கொதிச்ச உடனே அந்த தண்ணி என்ன நிறத்துல இருக்கோ தெரியுங்களா, சிவப்பு நிறத்துல இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வஸ்திரத்தை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டு வெளியே எடுத்துட்டாங்கன்னா அது சிவப்பு நிறமா மாறிடும். அந்த கலர் விடவே விடாது. ஒரு தடவை இந்த கிரிம்சன் தோலாவுடைய இந்த சிவப்பு அந்த வஸ்திரத்துல ஒட்டுச்சுன்னா அந்த டை வரவே வராதா. இன்னும் அதிகமான சிவப்பு வேணும்னா ஒரு 2-3 தடவை அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொதிக்கிற தண்ணியில அவர்கள் விட்டு வெளியே எடுத்துட்டாங்கன்னா எதிர்பார்த்து இருக்கிற இந்த சிவப்பு துணி தயாராயிடும். இப்படிதான் சிவப்பு துணியை செய்தார்கள், செய்து கொண்டும் இருக்கிறார்கள். இன்னைக்கு வேற வேற வகையில செய்யறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வேலையினாலதான் இந்த சிவப்பு வஸ்திரம் அந்த காலகட்டத்தில் என்னன்னா ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்தது. ரொம்ப விலை மதிப்பு தான் இந்த தோலால இருந்து எடுக்கப்பட்ட அல்லது செய்யப்பட்ட ஒரு சிவப்பு வஸ்திரம். இப்போ இந்த சிவப்பு வஸ்திரம் தேவனுடைய டிசைன் இருக்குது பாருங்க, அவருடைய திட்டம். அந்த திட்டத்திலேயே தேவன் சிவப்பு வஸ்திரத்தை அவரே எடுத்துன்னு வந்திருக்கிறார். நம்ம யாருமே எடுத்துன்னு வந்து உள்ள திணிக்க முடியாது. இது இயேசு கிறிஸ்துக்கு தான் சொல்லப்பட்டதுலாம் திணிக்கவே முடியாது. தேவனே என்ன பண்ணியிருக்கிறார்னா அவருடைய திட்டத்திலேயே சிவப்பு வஸ்திரம் தான் வேணும்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். யாருன்னா தெரிஞ்சா சொல்லுவோம். எந்த இடத்துல தேவன் கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடியே, அதாவது சிலுவை வரத்துக்கு முன்னாடியே சிவப்பு வஸ்திரம் தான் வேணும் அப்படின்ட்டு எந்த இடத்துல தேவன் குறிப்பிட்டு சொல்லியிருக்கலாம்? எங்கங்க? கரெக்ட். ஆசாரிப்பு கூடாரத்துல தேவன் கொடுத்த கட்டளை என்னன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு வஸ்திரம் வேணும். ஆனா இந்த சிவப்பை எங்க தந்து எடுக்க சொன்னாரு, அதை எங்க அவர் உள்ள போடணுன்றது கூட ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போன உடனே இந்த கூடாரம் முழுசா தங்கம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா உள்ள போன உடனே மேல சைட்ல எல்லாம் பார்த்தா என்ன தெரியுங்களா இருக்கோ, இந்த வஸ்திரம் தாங்க இருக்கும். ஏன்னா இதைதான் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் திரையா போட்டு மூடி வைக்குவாங்க. வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இள நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடுதிரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாய். எந்த நூலு? சிவப்பு நூல். இந்த நூல் போட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்துல நிறைய துணிகள் இருந்ததுங்க. உதாரணத்துக்கு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள நொழியணும்னு வைங்களே, அந்த நுழைவாயுவில் இருக்கு இல்லைங்களா, வாசல், அந்த வாசல்ல கூட இந்த நிறம் இருக்கும், ரெட் கலர். இது யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். அந்த கூடாரத்துக்குள்ள போகணும்னாலே, அந்த டென்ட்டுக்குள்ள போனாலே ஒரே வாசல் வரும். அந்த டோர் கூட எதுலதான் பண்ணியிருக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சிவப்பு நிற நூல் அதுல கூட இருக்கும். உள்ள போன உடனே இவங்க சுத்தி பார்த்தாங்கன்னா என்ன நிறம் தான் தெரியும்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம் தான் தெரியும். பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும்னா கூட அதுக்குள்ள இருந்த நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம் தான். அப்போ ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போனாலே சுத்தி பார்த்தா எந்த துணி தெரியுங்களா இருக்கோ, இந்த புழுவினால் செய்யப்பட்ட நூல் இருக்கும். அந்த நூல் என்ன நிறத்துல இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல இருக்கும். அப்போ முழுக்க முழுக்க இந்த கூடாரத்துக்குள்ள பயன்படுத்தப்பட்ட வஸ்திரம் எது தெரியுங்களா? சிவப்பு. அந்த சிவப்பு எப்படி உங்களுக்கு கிடைக்கும்?
தோளால இருந்து தான் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்ல, ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, பிரதான ஆசாரியர்களுடைய வஸ்திரம், அந்த வஸ்திரத்துல கூட என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த மாதிரி பிரெஸ்ட் பிளேட் இருக்கும் அவங்களுக்கு, மார்க்கவசம், அந்த பிரெஸ்ட் பிளேட்ல கூட சிவப்பு நிறம் போட்டிருக்கோம். கீழே வந்து இவங்களுக்கு மாதுளை பழத்துல சுங்கு பண்ணியிருக்குவாங்க. அந்த மாதுளை பழத்துடைய நிறம் கூட இந்த தோளால இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கும். அப்போ ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளவே தேவனுடைய திட்டத்திலே, அவருடைய டிசைன்லயே என்ன எடுத்துன்னு வர சொல்றாரு தெரியுங்களா, சிவப்பு நிறம் வேணும்ன்றார். சரி, கேள்வி நம்மளுக்கு வரும், இந்த சிவப்பு நிறம் இவர்கள் இருக்கிறது வனாந்திரத்துல இருக்கும் போது இவங்க எந்த காட்டை போய் தேடி புழுவை எடுத்து, புழுவை காய வைத்து நசுக்கி அதெல்லாத்தையும் தயார் பண்ணி, அது நிறைய காலம் ஆயிடுமே, எப்படி இவர்களுக்கு இந்த சிவப்பு நூல் கிடைச்சது? எப்படி கிடைச்சிருக்கோ அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, கரெக்ட். எகிப்துல இருந்து இவர்கள் வராங்க இல்லைங்களா, வரும்போதே இதெல்லாம் வெளியே எடுத்துன்னு வராங்க. வசனத்தை வாசிக்கலாம், 2 வசனம். யாத்திராகமம் 35 அதிகாரம் 23 இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும். என்ன நூலு? சரி, வாசிங்க. சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். அந்த வசனத்தை திருப்பி கவனிங்க. தங்களிடத்தில் வைத்து கொண்டிருந்த யாவரும். புரியுதா? அப்ப ஏற்கனவே இவங்ககிட்ட என்ன இருக்கு? இதெல்லாம், இது எல்லாமே இருக்கு. இன்னொரு தடவை வாசிங்க, இன்னெல்லாம் இருக்கு. திருப்பி வாசிங்க சிஸ்டர். இள நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும். எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. அப்ப இவங்களுக்கு எங்கிட்ட இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னா, இவங்க எகிப்தை விட்டு வராங்க இல்லைங்களா, அப்ப தேவன் சொல்லி அனுப்பிச்சிருக்குவார், எகிப்தியர்கள்ட்ட நீங்க போய் கேளுங்க, உங்க மேல நான் அவங்க தயவா பார்க்க வைக்கிறேன், நீங்க என்ன கேட்குறீங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வாசிக்கலாம், யாத்திராகமம் 35:25. ஆனா இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க நூல் எடுத்துன்னு வந்துட்டாங்க, ஆனா துணியா பண்ணோம் இல்லையா, அது எப்படி நெசிவாங்கோ, அது நெசினோம் இல்லையா, யான்ல போட்டு பண்ணுவாங்க. அது யார் செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, வந்தாங்க பாருங்க எகிப்துல இருந்து, அதுல சில பேருக்கிட்ட இந்த திறமை இருந்ததா, யான்ல அதான் நெசிற திறமை, அதை வந்து நெசிஞ்சு கொடுத்தாங்களாம். வாசிக்கலாம் 25. ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தாங்கள் நூற்ற இளநூல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். என்ன பண்ணாங்க, இவங்க தான் நெசிறாங்க. சில ஞானம் இருக்கிற ஸ்திரீகள் வந்து அந்த வேலையை செய்து ஆசாரிப்பு கூடாரத்துக்காக கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தா இந்த நூல் இருக்குது இல்லைங்களா, இந்த நூல் வந்து எகிப்துல ரொம்ப விலை மதிப்பு. அன்றைய காலகட்டத்திலே எகிப்து வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லலாம். அவங்க டெக்ஸ்டைல்ஸ் இன்னைக்கு இருக்குது பாருங்க, டெக்ஸ்டைல் கடை, துணி கடை, அந்த மாதிரி எகிப்தோடைய வஸ்திரத்தை ரொம்ப விரும்புவாங்க. என்ன ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப அதிகமாக எகிப்துல இருக்கிற குதிரைகளும் வஸ்திரங்களும் எப்பவுமே அன்னைக்கு இருந்த பண்டைய உலகத்துல விலை அதிகமா, அவங்க அதிகமா எதை தான் விற்பனை செய்வார்கள்னு பார்த்தீங்கன்னா, ரத்தாம்பர துணி, இந்த சிவப்பு வஸ்திரம், ரத்தாம்பரம் என்பது பர்பிள் கலர், இதெல்லாமே அதிகமா விற்பனை செய்கிற ஒரு நாடு எதுனா அன்றைய காலகட்டத்திலே எகிப்து தான். இப்போ இவங்க எகிப்தை விட்டு வெளியே வராங்கோ, வரும்போது எதெல்லாம் விலை மதிப்பு இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. ஆனா என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, வரும்போது அதாவது நூலா கூட எடுத்துன்னு வராங்க, துணி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். இந்த சிவப்பு நூல்ல பண்ற துணியோடைய இன்னொரு மேன்மை என்னன்னா, அந்த துணியோடைய நூலை திருப்பி தனியா எடுத்துடலாமா, எடுத்துட்டு திருப்பி அதை வந்து நெசிற யான்ல போட்டு வேற துணியா செய்யலாம். அந்த மாதிரி இந்த நூலுக்கு ஒரு தன்மையும் இருக்கு. வசனத்தை வாசிக்கலாம், யாத்திராகமம் 12:35. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். என்ன கேட்டாங்க? வஸ்திரங்களை கேட்டார். புரியுதுங்களா? அந்த வஸ்திரத்துக்குள்ளதான் எதெல்லாம் வந்து ஒட்டோன்னு பாத்தீங்கன்னா இந்த நூல் இருக்கோ. இதை வைத்து கொண்டுதான் என்ன செய்திருக்கிறாங்கோ, ஆசாரிப்பு கூடாரம். கரெக்டா? அப்போ ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளோ விலியோ உள்ளும் போகும்போது விலியோ வரும்போது எந்த நிறம் தேவன் கேட்டார்? சிவப்பு நிறம். இப்ப கூடாரம் போயாச்சு, இன்னைக்கு கூடாரத்துக்கு பதிலாக இன்னொன்னு தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த உலகத்துல. கூடாரம் இல்ல, இன்னைக்கு கூடாரத்துக்கு மாறாக இந்த உலகத்தில் அவர் ஒன்னை கட்டி கொண்டு வந்து நிற்கிறார். அது எது?
சபை. யார் அது? இன்னைக்கு இருக்கிற கூடாரமாகிய ஆலயம் யாரு? நாமளா? கன்ஃபார்மா? ஒரு 2 வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் இப்போ நம்ம யாருங்களா? தேவனுடைய ஆலயம். சும்மா ஆலயம் இல்லைங்க, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா. அதே திருப்பி கொரிந்தியர்ல வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. என்னவா இருக்கிறோமா? நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அன்னைக்கு கூடாரம், இன்னைக்கு நாம வந்துட்டுமா? அன்னைக்கு அந்த கூடாரத்துக்கு என்ன தேவைப்பட்டது? சிவப்பு நிறத்தில் துணி. கண்டிப்பா அது போட்டாதான் ஆலயம் தயாராகும்னா, இந்த ஆலயத்துக்கும் என்ன தேவைப்படும்? அதே சிவப்பு நிறத்துல இருக்கிற துணி தேவைப்படும். இப்ப அந்த துணியை தயாரிக்கணும்னா என்ன தேவை? அதனால கிறிஸ்து புழுவாயிட்டார். புரிஞ்சுச்சுங்களா? ஏன்னா சிவப்பு நிறம் துணி வரணும்னா பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் இவங்க எப்படிதான் அந்த துணியை போட்டாங்கோ? புழுவை வைத்து தான் துணியை வஸ்திரத்தை செய்தார்கள்னா, இன்னைக்கு நாம தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம்னா, அப்போ இந்த ஆலயத்துக்கு கூட இந்த வஸ்திரம் தேவை. இந்த வஸ்திரத்தை தயாரிக்கிற அந்த நூல் தோளாலந்து செய்யப்பட்டிருக்கணும், அதாவது ஒரு புழுல இருந்து செய்யப்பட்டிருக்கணும். ஆனா இன்னைக்கு அப்போ நம்மளுக்கு புழு தேவைப்படுதுல்ல, அப்பதானே அந்த வஸ்திரத்தை போட முடியும். அதனால கிறிஸ்துவை என்னவா மாறுறாருன்னு பாத்தீங்கன்னா, நான் மனுஷன் அல்ல, நானும் ஒரு புழு. அந்த ஸ்தானத்துக்கு தன்னை முற்றிலும் தாழ்த்துறாராம். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம போய் ஆழமா பார்த்தோம்னா, அந்த ஆலயத்துக்குள்ள போன உடனே உள்ளதானங்க சிவப்பு நிறத்துல இருந்துச்சு. மேலத்துல இருந்து பார்க்கும் போது தெரியாது, வேற வேற துணிகள் போட்டு மூடப்பட்டிருக்கும். அப்போ இந்த வஸ்திரம் சிவப்பு நிறம் எங்க காணப்படும்? உள்ளவா மேலையா? கவனிக்கிறீங்களா? ஆலயத்துக்கு ஆசாரிப்பு கூடத்துக்குள்ள போறோம், சிவப்பா இருக்கு. இது மேலத்துல இருந்து பார்த்தா சிவப்பா தெரியுதா? உள்ள போனா சிவப்பா தெரியுதா? உள்ள போனா சிவப்பா தெரியுது. இப்போ நமக்கு சிவப்பு கொடுக்கிறாரு, எங்க கொடுக்கிறார்? உள்ளவா மேலையா? உள்ளம்னா என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? மனசாட்சி. ஆமாவா? அப்போ மனசாட்சி எதனால் தெரியுங்களா நம்மளுக்கு சுத்தமாக்கப்பட்டிருக்கணும்? சிவப்பு ரத்தத்தினால் சுத்தமாக்கப்பட்டிருக்கணும். வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். என்ன பண்ணிருக்கிறாங்களா? மனசாட்சிய சுத்திகரிச்சிருக்கிறாரா? எதனால? அவருடைய ரத்தத்தினால. அப்போ நம்மளுடைய உள் திரை இருக்குது இல்லைங்களா, இது இப்ப என்ன நிறத்துலதான் இருக்கணும்? சிவப்பு நிறம். ஏன்னா எதனால் சுத்தமாக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மனசாட்சி சுத்தமாக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ரத்தம் தேவைப்படுதுன்னா என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, புழு தேவை. அதனாலதான் இப்போ கிறிஸ்து ஒரு புழுவாகவே உள்ள வரார். அத வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் ஒரு புழு. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? குழப்பமா இருக்கா? இல்ல. சரி, அப்போ இந்த இயேசு கிறிஸ்து ஏன் தன்னை ஒரு புழுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னு சொல்லி நிறைய பாயிண்ட் இருக்கு. நம்ம ஒரு 3 விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். கிறிஸ்து என்னத்துக்கு புழுவாகணும், அந்த புழுவை செய்கிற விதம், அதுல இருந்து அந்த வஸ்திரம், அந்த துணி எப்படி கிடைக்குது, இன்னைக்கு நம்மளுக்கு அந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா, ஏன் இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுகளுக்குள்ள போனோம் அப்படின்னு நம்ம பார்த்து முடிக்க போறோம். அப்போ ஒரு புழு நம்ம எடுத்துக்கணும்னா, அந்த புழு எப்பொழுதும் எதுக்கு கீழே தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, காலுக்கு கீழே தான் இருக்கும். ஒரு புழுவுக்கு யாராவது மதிப்பு கொடுக்குவாங்களா? யாராவது ஐயோ புழு நீ சாகுறேன்னு சொல்லி தூக்கி தலைமையில வைக்குவாங்களா? இல்ல. புழுவை மிதிக்கும் போது 2 தடவை யாருன்னா யோசிக்குவாங்களா, நான் மிதிக்கலாமா வேணாவான்ட்டு? இல்ல. அப்ப அந்த புழு எந்த நிலைமையில தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவமதிப்பு. ஒரு சின்ன ஜீவ ஜந்து தான் புழு. இதுதான் புழு இருக்கிற ஒரு நிலைமை. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு அப்படியே எடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு, அதாவது பூமியில வந்திருக்கும் போது மனுஷனுக்கு மேல இருந்தாரா இல்ல எல்லாரும் கால்களுக்கு கீழே போயிட்டாரா? அதோடைய தன்மை தான் இயேசு கிறிஸ்து இறங்கி தன் சீசர்களுக்கு கால்களையே கல்வி விடுறார். அப்போ கிறிஸ்து எந்த நிலைமை தான் போயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா,
எல்லாரோடைய கீழே இறங்கிட்டார். தன்னை முற்றிலும் தாழ்த்தப்பட்டவராய் மாறிட்டார். ஜனங்கள் எல்லாருமே இவரை கீழே பார்க்க தொடங்கிட்டாங்க. அதாவது நீ ரொம்ப மேல இல்ல, ரொம்ப உயர்ந்தவர் இல்ல, ரொம்ப கீழவர். அதை எப்படி சொல்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாசரேத்ல இருந்து ஏதாவது நல்லது வருமா? இவர் ஒரு தச்சனின் மகன் அல்லவா? இவர் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியல, பிறர்களை எப்படி ரட்சித்துக் கொள்வார்? இவர் தேவனின் குமாரனா இருந்தா இவர் தன்னையை காப்பாத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவை ரொம்ப மேல பார்க்கலீங்களா? எப்படி பார்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கீழே பார்த்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த நேரத்திலையும் நான் உங்களுடைய மேலதான் இருக்குவேன்னு சொல்லி தன்னை மேல உயர்த்தி காமிக்கல. நீங்க என்ன தாழ்மை தானே நினைக்கிறீங்க, நான் என்னை முற்றிலும் தாழ்த்தி காமிக்கிறேன்னு சொல்லி இருந்ததுதான் இயேசு கிறிஸ்துவின் புழுவோடைய மனநிலைமை. அதனாலதான் அவர் தன்னை முற்றிலும் தாழ்த்துறார். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவ அன்னைக்கு இருந்த அதிகார வர்க்கம் இருந்தது. பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், பிரதான ஆசாரியர்கள், நல்லா படித்தவர்கள், இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ நல்லா சொல்றாரு அப்படின்லாம் பார்க்கலாங்க. பெரும்பாலும் 1-2 பேர் மனசாட்சியில் குத்தப்பட்டவர்கள் வேற. இவங்க எல்லாருமே கிறிஸ்து எப்படிதான் பார்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கீழே பார்த்தாங்க. அவரா மதுபான பிரியர், பைத்தியக்காரர், பிசாசுகளுக்கு தலைவர் அப்படின்ட்டு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. அந்த பட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கீழே இருக்கிற பட்டம். கிறிஸ்துவை சிலுவையில் எடுத்துன்னு போகும்போது ரோம அதிபதிகள் அவங்கள இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தாங்க? ஒரு பெரிய ராஜான்னு பார்த்தாங்களா? இல்ல, அடின்னு அடிச்சுதான் என்ன பண்றாங்கன்னா கூப்பிட்டுன்னு போறாங்க. அவங்க சுத்தி பார்க்கிற ஜனங்கள், உங்களுக்கு கிறிஸ்து வேணுமா, பராபஸ் வேணுமா அப்படின்னா, கிறிஸ்துன்ற புழுவெல்லாம் எங்களுக்கு வேணாம், பராபஸ் தான் வேணும்ன்ற மனநிலைமையில பேசினாங்க. அப்ப கிறிஸ்து எப்படிதான் பார்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப தாழ்மையா பார்த்தாங்க, ரொம்ப கீழே இழிவாய் பார்த்தாங்க. கிறிஸ்துவை சிலுவையில் அறிஞ்சாங்க. அங்க கல்லர்கள் கூட, அங்க இருந்த ஒரு கல்லன், அந்த கல்லனும் கிறிஸ்து எப்படிதான் பார்த்தான்னு பாத்தீங்கன்னா, கீழே தான் பார்த்தார். நீ தேவனின் குமாரனா இருந்தால் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் எழுப்புறாங்க. அப்ப எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ எப்படிதான் பாக்குறது உண்டுன்னா, ரொம்ப மேல இல்ல, காலுக்கு கீழே இருக்கிற புழுவை போல். ஆனா கிறிஸ்து எந்த இடத்துலயோ நான் தேவனின் குமாரன், எனக்கு பெரிய அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு தன்னை உயர்த்தி காமிக்க விரும்பலையா. அவர் எப்பவுமே என்ன நினைச்சிட்டாருன்னா, நீங்க என்ன காலு கீழே வச்சிருக்கிறீங்க, நான் என்ன பண்றேன், நான் காலுக்கு கீழேயே இருந்தாரா? புழுவை நசுக்கும் போது ஏதாவது சத்தம் வருமா? ஐயோ என்ன நசுக்காதன்ட்டு. இயேசு கிறிஸ்துவ அடிக்கும் போது வாயை திறந்தாரா பாருங்க? ஒண்ணுமே சொல்ல, அமைதியா அப்படியே நின்னார். ஏன் இப்படி நின்னாருன்னா, கிறிஸ்து அந்த தாழ்மை என்ற வடிவத்தை எடுத்தார்னா, தாழ்மை வடிவத்தில் இருக்கிறவர்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவர் தாழ்மையான வடிவத்தை எடுக்கிறார். புரியுதுங்களா? அதாவது உயரான நிலைமையில் இருக்கிறவர் தாழ்மையான நிலைமைக்கு ஏன் வராருன்னா, தாழ்மையான நிலைமையில் இருக்கிறவர்கள் உயரான நிலைமைக்கு போனோம்னா நான் அந்த நிலைமைக்கு கீழே இறங்கி வரணும்னு யோசிச்சாரா. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இவர வசனத்தை வாசிங்க நீங்களே. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், இப்படிதான் இருக்கிறாரு. அதான் ஒரு புழு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அதான் பண்ணாங்க, முகங்களை மறைத்துக் கொண்டோம். கிறிஸ்துவோடைய நிலைமை அசட்டை பண்ணப்பட்டு பாடு அனுபவித்தவரா தான் இருந்தார். அப்ப புழுவை போல் கிறிஸ்துவோடைய வாழ்க்கை இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல போறீங்க, நீங்க போற ஒரு ரூம் திறந்து பார்த்தா உள்ள நிறைய புழு இருக்கு. எப்படி இருக்கும் முகம்? எப்படி இருக்குங்க? இப்படிதான் இருக்கும். ஆமாவா? புழுவை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம், யாருமே புழுவை காசுக்கு விற்க மாட்டாங்க. அதாவது மீன் தொட்டியில புழு வாங்கி போடுறது அது வேற. ஆனா இது ஒரு விலை மதிப்பே இல்லைங்க. யாராவது இதை பாதுகாக்குவாங்களா, நான் காப்பாத்தணும்ட்டு? ஒண்ணுமே இல்லை. இயேசு கிறிஸ்து வந்த நிலைமை அப்படிதான் இருந்துச்சுங்க. அவர் ரொம்ப பெரிய நிலைமையெல்லாம் எடுக்கல. அதாவது அவரை பார்க்கறதுக்கு அதிகாரத்தோட அவர் வரல, ராஜாவாக வரல, ஐஸ்வர்யவான் பணக்காரனா கூட வரல, வல்லமையுடன் கூட வரல. வல்லமையுடன்னா நீங்க என்ன ஏதாவது பண்ணீங்கன்னா உடனே நீங்க நாசமா போயிடுவீங்க, அப்படியெல்லாம் அவர் வரவே இல்லை. அவர் எப்படிதான் வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, முழுமையான அடிமையின் ரூபம். அது என்ன சொல்ல போனா, எப்படி ஒரு புழுவுக்கு மதிப்பு இருக்கா? மதிப்பு இல்லை. அதை பார்க்கறதுக்கு அழகா இருக்கா? நம்ம முகங்களை என்னதான் பண்ணுவோம், திருப்பி கொள்வோம். கிறிஸ்துவை பார்க்கும்போது கூட முகங்களை என்னதான் பண்ணாங்க, மறிச்சு கொண்டாங்க. அதுக்கு மதிப்பே இல்லை. கிறிஸ்துவ கூட மதிப்பே இல்லாத 30 வெள்ளிக்காசுக்கு தான் வித்தாங்க. மதிப்பே இல்லை. ஒரு புழுக்கு இருக்கிற மதிப்பு கூட என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துக்கு அந்த நேரத்தில் இல்லவே இல்லை. அவரை ஒரு புழுவை எப்படி இப்போ நான் ஆரம்பத்துல கேட்ட ஒரு ரூம்குள்ள போகும்போது
புழு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு விரும்புவோமா? அந்த புழு நம்மளுக்கு என்னதான் சொல்லுவோம்? அருவெறுப்பு, அசிங்கம் தானே சொல்லுவோம். கிறிஸ்துவ கூட விரும்பத்தக்கிற ரூபமே அவர்கிட்ட இல்லையா? வாசிக்கலாம். ஏசாயா 53 2 இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. என்ன இல்லைங்கோ? அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. எவ்வளவு புழுக்களை பார்த்து அழகா இருக்குன்னு ரசிச்சிருக்கிறோம். யாருன்னா ரசிச்சிருக்கிறாங்களா? புழுவை கையில தொடுறதுக்கே நிறைய பேர் நான் யோசிக்குவாங்க. அதை நசுக்கலாம், ஆனா கையில மட்டும் தொட மாட்டோம். கிறிஸ்துவுக்கும் என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. புழுக்கு எதுனா வீடு இருக்கா? அது தன் வீட்டுல இருந்தா கூட அது வீடு இல்லை, வேற ஏதாவது ஒண்ணு வந்து அதை சாப்பிட்டு போயிடும். அப்போ இது தங்குறதுக்கு நிலையான இடமே கிடையாதுங்க. அது சொந்தமான ஒரு இடம் இல்லவே இல்லை. யோவான் என்ன பண்ணுவார்னா ரொம்ப ஆழமான ஒரு மனசுடன் எழுதுவார். அவர் என்ன சொல்வார்னா, கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜனங்களிடத்தில் வந்தாரு, ஆனா சொந்த ஜனங்களும் அவரை என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு புழுவோடைய நிலைமை தான். புழுவை எல்லாருமே என்னதான் கருதுவாங்கன்னா, அது ஆங்கிலத்துல இன்ட்ரூடர்னு வாங்க. இன்ட்ரூடர்னா இது உன்னோட இடமே கிடையாது, நீ ஏன் வந்த, இது ஏன் இடம் அப்படின்னு சாகடிச்சிடுவோம். ஆனா இந்த பூமியில இருந்து தான் அதுவும் வந்திருக்கு, நாமளும் வந்திருக்கிறோம். கிறிஸ்துவ கூட இதே மாதிரி தான் கருதுனாங்க. இயேசு கிறிஸ்து வந்து அந்நியர்களுக்கிட்ட போலவங்க, தன்னுடைய சொந்த ஜனங்கள்கிட்ட வந்தாரு. சொந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு வந்தாரு. சொந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யூதா கோத்திரத்தின் இடத்தில் வந்தார்கள். அந்த ஜனங்கள் பிதாவை வணங்கி கொண்டு இருந்தாங்க. சொந்த பிதாவை வணங்கக்கூடிய ஜனங்கள்கிட்ட வந்தாங்க, சொந்த சகோதரர்கிட்ட வந்தாங்க. ஆனா அவர்களும் இயேசு கிறிஸ்துவ எப்படிதான் பார்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது உன்னுடைய இடம் அல்ல, நீ இன்னத்துக்கு இங்க வந்தன்னு சொல்லி. எப்படி ஒரு புழுவுக்கு எந்த இடமும் இல்லையோ, இயேசு கிறிஸ்துவோடைய நிலைமை கூட அப்படிதான் இருந்துச்சு. கிறிஸ்துவே சொல்வாரு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கிறதுக்கு எங்கேயாவது இடம் இருக்கா அப்படின்னு கேட்குவார். எங்கன்னா இடம் இருந்துச்சா? எங்கேயுமே இல்லை. இவர்கள் கிறிஸ்துவை நிராகரிச்சாங்க, தேவனின் குமாரனை நிராகரிச்சாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். ஏன் ஏற்றுக்கொண்டார்னா, நான் நிராகரிக்கப்பட்டாதா நிராகரிக்கப்பட்ட நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். இது கிறிஸ்துவோடைய மனசுல இருந்துச்சா? அதாவது பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்ட நான் நிராகரிக்கப்பட்டாதா, பிதாவினால் நிராகரிக்கப்பட்ட நீங்கள் பிதாவினால் அங்கீகரிக்கப்படுவீர்கள் என்ற ஒரு மகா உச்சக்கட்ட சிந்தனையில போனவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் இதெல்லாம் மனசுல வச்சாரா, வைத்து கொண்டுதான் எதை நோக்கி போறாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்தை நோக்கி போவார். ஆனா போறதுக்கு முன்னாடி அவரை வெளியே தள்ளினாங்களா எல்லாருமே? பாருங்க, இதெல்லாம் அவர் யோசிச்சாரா? ஏன் வெளியே தள்ளப்பட்டும் அவர் ஏற்றுக்கொண்டார்னா, அவருக்கு தாங்க சரியான அதிகாரம் இருக்கு. தேவனுடைய வீட்டுல இருக்கிறதுக்கு இவர் தான் உரிமையாளரே. ஆனா இவரே வெளியே தள்ளுறாங்க. என்ன யோசிச்சிருக்காரு தெரியுங்களா? கிறிஸ்து உரிமையாளர் வெளியே தள்ளப்பட்டாத்தா வெளியே இருக்கிறவர்கள் உரிமையாளர்களா மாறுவார்கள். யார் யோசிக்குவாங்க? இன்னைக்கு நான் எப்பவுமே சொல்றது உண்டுதான், நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்தையே மற்றவர்களுக்கு கொடுக்கறதுல கிறிஸ்து வந்து தன்னுடைய நிலைமையை முற்றிலும் விட்டு கொடுத்துட்டாரா. அப்பதான் வெளியே இருக்கிறவர்கள் உள்ள வருவாங்கன்ற சிந்தனை. அந்த புழுவை யோசிச்சு பாருங்க. புழு எப்போ மரத்தை தேடி போகும்? இன்னும் கரெக்டா சொன்னா சரி, லாஸ்ட் எண்டு மரணம் எல்லாம் கரெக்ட். எப்ப போகிறதுக்கு அது முடிவு செய்யும்? உங்களுக்கு ஸ்கிரீன்லயே இருக்கு, பாதா கண்டுபிடிச்சிடுவீங்க. கரெக்ட். அது தாயாகும் போது அது மரத்துக்கு போனோன்ற நேரம் முடி வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து கூட மரத்தை தேடி போறார், சிலுவை மரத்தை தேடி போறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி இவரும் என்ன இருக்கணும்? அப்பனா தாயாயிருக்கணும். அதனால தான் கிறிஸ்து சில வாரங்கள் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு அவர் சாகிறதுக்கு. கரெக்டா அவர் சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னை தாயின் பேசியிருக்குவார். எருசலேமு கிட்ட போயிட்டு, எருசலேமே எருசலேமே, வசனத்தை வாசிச்சிடுங்க. மத்தேயு 22:37. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். கிறிஸ்து தன்னை எந்த ஸ்தானத்துக்கு ஒப்பிட்டு பேசின்னு இருக்கிறாரு? கோழின்ற ஒரு தாய் ஸ்தானம். இது எப்ப தெரியுங்களா பேசுறாரு? இதை பேசிட்டு எருசலேமுக்கு போயிட்டு கொஞ்ச நாட்கள்ல செத்துருவார்.
கரெக்டா அவருடைய ஸ்டேஜ், அந்த புழுவோடைய நிலைமை எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்போ மரத்தை தேடி போகுதுன்னா தன் தாயான பின்பு. அப்போ கிறிஸ்துவும் நேரா மரத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றார், இப்ப நான் என்ன ஆயிட்டு இருக்கிறேன், நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய். ஏன் கோழிக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா, எப்படி கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகு கீழே வைத்துக்கொண்டு அதுக்கு விழத்திலிருந்து ஏதாவது ஒரு ஆபத்து இந்த குட்டிகளுக்கு வருதுன்னா அது என்ன தெரியுங்களா யோசிக்கும், அந்த ஆபத்து ஏன் மேல வரட்டும், ஆனா என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகக்கூடாது, ஒன்றும் ஆகக்கூடாது. கிறிஸ்து இப்படிதாங்களா யோசிச்சாரு. உங்கள் மேல் வரப்போற நீதியின் தண்டனை, பாவத்தின் மரணம் ஏன் மேல வரட்டும், நான் எடுத்துக்கிறேன், ஆனா உங்க மேல என்ன ஆகக்கூடாது, ஒண்ணுமே வரக்கூடாதுன்னு யோசிச்ச ஒரு மனநிலைமை தான் கிறிஸ்து கிட்ட இருந்தது. கிறிஸ்து அதனாலதான் புறக்கணிக்கப்பட்டு சிலுவையில அறியப்பட்டு காட்டி கொடுக்கப்பட்டும் சிலுவையில அறியப்பட்டாங்க. இப்போ அந்த புழுவை திருப்பி கவனிக்கலாம் பாருங்க. மூலமா அது புழு என்ன பண்ணோன்னு பாத்தீங்கன்னா அடுத்து அந்த மரத்தை நோக்கி ஏறி போகும். ஏன் மரத்தை நோக்கி போகுது, இது ஒரு ஆக்சிடென்டே கிடையாது. இப்ப அதுக்கு என்ன தெரியும்னா, நான் தாயாயிட்டேன், நான் மரத்தை நோக்கி போனாதான் எனக்குள்ளத்துல இருந்து பிள்ளைகள் வெளியே வருவாங்க. புரிஞ்சுச்சுங்களா? இப்போ கிறிஸ்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் மறிச்சதா எனக்குள்ளத்துல இருந்து சந்ததி வெளியே வரும் வசனமே இருக்கு. அப்போ கிறிஸ்துவோடைய சிந்தனையில கூட என்னதான் ஓடின்னு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஊழியத்தின் நாட்கள் சரியா முடியும் போது அவரும் எதை தேடி போறாருன்னா மரத்தை தேடிதான் போனார், மரணத்தையும் தேடி போனார். கிறிஸ்து எருசலேமுக்கு போகும்போது சொல்லினே வந்திருக்குவாருங்க, மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுவார், அவர் சாவார் சாவார் சொல்லினே இருக்குவார். அப்போ கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் எதை தான் எனக்கு தேடி வருதுன்னா மரணம். ஆனா கிறிஸ்துவே மரணத்தை தேடி போறார் பாருங்க. ஜெருசலேமுக்குள்ள போறாரு, ஆலயத்தை சுத்தமாக்குனாலே தெரியும் அவர் மேல் அதிகார வர்க்கம் வந்து சூழ்ந்துக்குவாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சு எங்க அடிச்சா மரணம் இவரை தேடி வரும் தேடி போனாரா. ஏன் தேடி போனோம், ஏன்னா அடுத்த நிலைமை அந்த புழு எங்கதான் ஏறும்னு பாத்தீங்கன்னா மரத்தை தான் ஏறும். மரத்துல இருந்து தான் அது எது வர வைக்கும், தன்னுடைய இனம் அதிகமாகும், அதாவது அதோட இனப்பெருக்கம் வரும். இயேசு கிறிஸ்துவோடைய பலியில தாங்கோ அவருடைய சந்ததியை பிறந்தாங்க. ஏன்னா அந்த புழு குட்டியை விட்டு என்ன தெரியுங்களா ஆயிடும், செத்துரும். ஏன் செத்துரும், அந்த மரத்துல என்ன ஆயிடுச்சு, அது அங்கே அடிக்கப்பட்டுச்சு. அது திருப்பி மரத்துல இருந்து விழ எடுக்கவே முடியாது. வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு, நல்லா கவனிங்க, குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தம்முடைய சந்ததியை கண்டு. நான் ஆங்கிலத்துல போடுறேன், அது கொஞ்சம் பாருங்க. Yet when his life is made an offering for sin, அவருடைய உயிரை குற்ற நிவாரண பலியா கொடுக்கும் போது he will have many descendants. என்ன அர்த்தம் தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் போது அவருக்கு என்ன கிடைக்குமா, சந்ததி கிடைக்கும். அந்த புழுவை எடுத்து பாருங்க, அது மரத்துல ஏறி அது சாகிறதுக்கு முன்னாடி என்ன வந்துரும், சந்ததி வந்துரும். கிறிஸ்துவும் அப்படித்தான் சிலுவையில போய் மறிக்கும் போது எதை வெளியே எடுத்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா சந்ததியை வெளியே எடுத்துட்டார். அப்ப சந்ததி வெளியே வருதுன்னா அந்த தாய் புழு என்னதான் ஆகணும், அங்க மறிக்கணும். அதனால நேரா கிறிஸ்து எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா மரத்தை நோக்கி போறார். எப்படி அந்த புழு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மரத்தை நோக்கி போதோ, கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்தை எங்கதான் கொண்டு செல்றாருன்னு பாத்தீங்கன்னா மரத்தை நோக்கி தான் போனார். பேதுரு அழகா எழுதுறாரு, 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எது மேல சுமந்தார், ஆனா சிலுவைன்னு தானே சொல்லப்பட்டிருக்கு, மரம்னு சொல்லலையே. மரமும் சிலுவையும் ஒண்ணு, ஆனா மரம் தானே வரணும். இருக்குங்க, மரம் கூட இருக்கு. வாசிக்கலாம், அப்போஸ்தலர்கள் 5:30. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த, என்னங்களா, எதுல, மரத்திலே தூக்கி கொலை செய்த. அப்ப கிறிஸ்துவ எதுலதான் தூக்கி கொலை செஞ்சாங்க, மரத்துல தான் தூக்குனாங்க. அந்த புழுவும் எங்கதான் போகுது, மரத்துக்கு ட்ரீ கிட்ட தான் போகுது. இப்ப திருப்பி கவனிக்கலாம், அந்த புழு போய் மரத்துல தன்னையே அது என்ன பண்ணிக்கோ, அதோடைய வாயை வந்து வளைத்து கொள்ளும். திருப்பி அது என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா வெளியே எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஜனங்கள் பிடித்து கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்களா, இல்ல கிறிஸ்து தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாரா?
கிறிஸ்துவே தான் ஒப்பு கொடுத்தார். அந்த புழுவும் யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி அறிஞ்சாங்கல்ல, அதே தானா போகுது. ஆனா ஒரு தடவை மரத்துல ஏறிச்சுன்னா அந்த புழு இறங்க முடியுமா? கிறிஸ்துவும் மரத்துல போன உடனே கேட்டாங்களாம், வா கீழேன்ட்டு. கிறிஸ்து வந்தாரா பாருங்க, வரவே இல்லை. அவர் கீழே வரக்கூடாதுன்றதுக்கு என்ன தெரியுங்களா நடந்துச்சு? அவருடைய கைகளும் கால்களும் உருவ குத்தப்பட்டது. ஏன்னா குத்தப்பட்டுச்சுன்னா இப்போ அடுத்து என்ன ஆக முடியாது, அவர் கீழே இறங்கி வரவே முடியாது. ஏன்னா கிறிஸ்து என்ன யோசிச்சாருன்னா, ஒரு விசுவாசத்துக்கு நம்மளுடைய விசுவாசம் இன்னைக்கு அசைக்கப்படக்கூடாதுன்னா அவர் அசைக்கப்படாத இடத்தில் அறியப்படணும். கவனிக்கிறீங்களா? நம்மளுடைய விசுவாசம் இன்னைக்கு அசைக்கப்படுதுன்னா இன்னும் நம்ம ஒழுங்கா விசுவாசம் வைக்கலன்னு தாங்க அர்த்தம். அசைக்கப்படாத ஒரு விசுவாசம் வரணும்னா அசைக்கப்படாத இடத்தில் அவர் அறிய வேண்டியதா இருந்ததா. அதனாலதான் ஒரு புழு எப்படி ஒரு மரத்துல போனா அது அசைக்க முடியாது, எடுக்க முடியாதோ, கிறிஸ்துவும் சாவர வரைக்கும் மரத்துல இருந்து எடுக்கவே முடியல. அவருக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். முழுமையாக நான் என்னை ஒப்பு கொடுக்கணும், முழுமையாக ஒப்பு கொடுத்தாத்தா அசைக்கிற நிலைமையில இருக்கிற இவர்கள் அசைக்க முடியாத ஒரு நிலைமைக்குள் மாறுவார்கள் என்று கிறிஸ்துவும் ஒரு புழுவை போல அசைக்க முடியாதபடிக்கு தன் கைகளும் கால்களும் உருவ குத்தப்பட்டு அந்த மரத்திலே அடிக்கப்பட்டாரா. அப்பதான் யார் வெளியே வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா சந்ததி வெளியே வருவாங்க. அந்த புழு வந்து கடைசி வரைக்கும் அந்த மரத்திலே இருந்து என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா காஞ்சிடும். இது கூட ஒரு வகைதான். யாருமே எடுக்கலன்னா அது மரத்திலே இருந்து காஞ்சிடும். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பேசி இருக்குவார். கரெக்டா யாருன்னா சொல்லுங்க. அந்த மரத்திலே அந்த புழு காயம்னா ட்ரை ஆயிடும். கிறிஸ்துவும் பேசி இருக்கிறார். வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது. எப்படிங்களா? என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது. ஆங்கிலத்தில் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா மை ஸ்ட்ரென்த் ஹஸ் ட்ரைட் அப். அந்த புழுவை என்னதாவோ ஓட்டை போல் காயணும். கிறிஸ்துவோடைய பெலனும் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா காஞ்சுதா. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த சிலுவை மரணம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ரொம்ப கோரமான ஒரு மரணம். இத ரோமர்களுக்கு முன்னாடி பர்ஷியன்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் முதல் கொண்டு வராங்க. அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க சிலுவை மரணத்தை. இந்த சிலுவை மரணத்தை அதுக்கப்புறமா ரோமர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடுவாங்க. இதோடைய டிசைன், இதோடைய நோக்கமே என்னன்னா சீக்கிரமா மரணம் வரக்கூடாது. அதுல ஒரு மனுஷன் அடிக்கப்பட்டான் என்றால் அவனுடைய ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமா போகணும். அதாவது அந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக காயினும், அதுதான் அதோடைய அர்த்தம். ஏன்னா உயிர் என்ன இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா போயின்னு இருக்கு. கிறிஸ்து நான் பார்த்தாருன்னு பாத்தீங்கன்னா நான் முழுமையா காயினும், அதாவது என்னுடைய சரீரத்தில் இருக்கிற முழுமையான ரத்தம் வெளியே ஏறணும். ஏன்னா எல்லா ரத்தமும் எதற்கு தேவைப்படுதுன்னா மனிதர்களை மீட்டு எடுக்கிறதுக்கு தேவையான மீட்கும் பொருளுக்கு இந்த ரத்தத்தை தேவன் பிதா எனக்குள்ள கொடுத்தாரு. அந்த ரத்தத்தை நான் முழுமையாக சிந்தணும். அதாவது இந்த சரீரம் முழுமையாக காயினும், ரத்தம் வெளியே ஏறணும். அப்படி ஏறினாதான் காஞ்சி கெடுக்கிற இந்த மக்கள் இந்த நல்ல நிலைமைக்கு வருவாங்கோ. வறண்ட நிலத்தை போல இருக்கிற இந்த மனிதர்கள் நீர்ப்பாய்ச்சின நிலத்தை போல் மாறணும்னா, நீர்ப்பாய்ச்சின நிலத்தை போல் இருக்கிற நான் முழுமையாக காயணும் சொல்லி தன்னுடைய ரத்தம் முழுமையாக வெளியே ஏறத்துக்கு தன்னை முழுமையாக என்ன பண்ணியிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஒப்பு கொடுத்தாரா. அதனாலதான் அவர் சொல்லும் போது அவர் வாய் என்னவா மாறிச்சுன்னா ஓட்டை போல் காய்ந்தது. எதுவுமே அவரை காப்பாற்ற முடியல. தண்ணின்னு கேட்கிறாரு இல்லைங்களா, அவருக்கு தெரியுமா தண்ணி குடிச்சா அவருக்கு தாகம் தீருமா? தீராது. போன வருஷத்துல பார்த்தோம் அந்த தண்ணி தாகம்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ அது கூட ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில தான் இயேசு கிறிஸ்து கேட்டிருக்குவார். கிறிஸ்து வந்து எங்கேயும் என்னை காப்பாத்தி கொள்ளணும்னு விரும்பலங்கோ. அவர் என்னதான் எதிர்பார்த்தாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளை காப்பாத்தணும்னு விரும்பினாராம். அந்த விருப்பம் இருந்த தொட்டு தான் தன்னை முழுமையாக மரணம், அதனால்தான் வசனத்துல வாசிக்கிறோம், மரணம் பரிந்தும் வரைக்கும் தன்னை முற்றிலும் தாழ்த்தினார்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா he emptied himself அப்படின்னு வரும். அது நேரடியான கண்ணோட்டத்திலும் இருக்கும். அவர் ரத்தம் முழுமையாக அவரை விட்டு வெளியே ஏறுது. அப்பதான் மனிதர்களுக்கு என்ன கிடைக்கும்னா பாவத்துக்கான ஒரு பலி கிடைக்கும், ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கும். இன்னும் சொல்லணும்னா இளைப்பாறுதலில் இருந்த கிறிஸ்து இங்க வந்து கோரமான இந்த மரணத்தை ஏன் ஏத்துக்கிறாருன்னா மரணத்தில் உடையவர்கள் இளைப்பாறுதலை அடையணும். அதான் கிறிஸ்து சொல்வார், என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் நீங்கள் வாருங்கள். ஏன் இதை சொல்றாருன்னா அவர் ஏற்கனவே ரெஸ்ட்ல இருக்கிறாரு, இளைப்பாறுதல். ஆனா இளைப்பாறுதலை விட்டுட்டு அடிக்கு போயிட்டார், துன்பத்துக்கு போயிட்டார். ஏன்னா நல்லா தெரியும் மனிதர்கள் இன்னைக்கு எப்படிதான் இருக்கிறாங்க, துன்பத்துல இருக்கிறாங்க. அப்ப அவர்களும் இளைப்பாறுதலுக்குள்ள வரணும்னா
நான் அந்த நிலைமை எடுத்துக்கொண்டாதான் இவர்கள் என் நிலைமைக்கு வர முடியும்ட்டு கிறிஸ்து முழுமையா உள்ள போயிட்டாராம். இப்ப திருப்பி அந்த புழுக்கிட்ட போலாம். இன்னும் சிவப்பு நிறம் கெடிக்கல. இப்ப கெடிக்கணும்னா யாரோ ஒருத்தங்க போய் அந்த புழுவை என்ன பண்ண இப்ப அடுத்து எடுக்கணும். காஞ்சிச்சு புழு. இப்ப அடுத்து என்ன பண்ணோம்? அந்த புழுவை நொறுக்கணும், இடிக்கணும். அப்பதான் என்ன வரும்? பவுடர் ஆகும். இயேசு கிறிஸ்து என்ன தெரியுங்களானாரு? நொறுக்கப்பட்டார். வாசிக்கலாம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் என்னன்னாங்களா? அவர் நொறுக்கப்பட்டார். இந்த மாதிரி புழு கிட்ட கூட அதே மாதிரி தான் என்ன ஆகணும்? நொறுக்கப்படணும். ஏன் நொறுக்கணும்? நொறுக்கணும்னா புரியுதுங்களா? நொறுக்கணும்னா என்ன அர்த்தம்? நசுக்கணும். கிறிஸ்து நசுக்கப்பட்டாரா? சிலுவை தானே அறியப்பட்டாரு. அவரை நசுக்குனா அவரு பொடி பொடி ஆயிட்டு இருக்கணும். நசுக்கப்பட்டாரா? இல்ல. என்ன தெரியுங்களா அதோடைய அர்த்தம்? அவர் தூக்கி நிற்கிறது என்னன்னா நம்மளுடைய பார்வையில சிலுவைங்க. ஆனா அவர் தூக்கி நிற்கிறது தூக்க முடியாத பாவம். பாவத்தோடைய பாரம் அவர் மேல இருக்கு. அப்ப பாரம் அவர் மேல விழுந்ததுன்னா என்ன ஆகும்னா அவர் முற்றிலும் நொறுக்கப்படுவார். அந்த நொறுக்கப்படுகிற ஒரு கண்ணோட்டம் தான் கிறிஸ்து அடிக்கப்படுறதுக்கு சமானம். அவர் எந்த அளவுக்கு அடிச்சாங்கன்னா பாவத்தின் பாரம் அவர் மேல் இருந்ததுனால ஒவ்வொரு அடியும் என்னதான் விழுதுதான்? ஒரு நொறுக்கப்படுகிற அடியை போலத்தான் விழுந்தது. அவர் முழுமையாக நொறுக்கப்பட்டார்னா பாவத்தோடைய முழு நியாய தீர்ப்பும் இயேசு கிறிஸ்து மேல வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய பாரம். அந்த பாரத்தை தூக்குனாலே ஒரு பெரிய கல்லு, 100 kg கல்லை தூக்கி செத்து போனாங்களா அவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? அந்த மனுஷன் கல் விழுந்து நொறுங்கி செத்து போயிட்டாருன்ட்டு. புரியுதா? அப்போ கிறிஸ்து எதை தூக்கி நொறுக்கப்படுறாருன்னா பாவத்தோடைய முழு பாரம் அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கு. அதை சுமந்தன் போறார். அதனால தான் அவருக்கு பலவிதமான அடிகள், நீதிக்கு வர தண்டனைகள். இவர் குற்றத்தை ஏத்துக்கொள்றாருன்னா குற்றமுள்ளவர்கள் குற்றமில்லாதவர்களாய் மாறணும். அப்ப குற்றமில்லாத தான் குற்றவாளியாக காணப்படணும். இதெல்லாம் என்ன சிந்தனை? இந்த சிந்தனையை தான் பவுல் யோசிச்சு கிறிஸ்துக்குள் இருந்த அந்த சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கணும்னு பேசியிருக்கார். சாதாரணமான சிந்தனையே இல்லைங்களா? கிறிஸ்துவுக்கு உச்சகட்டமான சிந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் நொறுக்கப்பட்டதா எனக்குள்ளத்துல இருந்து யார் வெளியே வருவாங்கன்னா என் சந்ததி வெளியே வருவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் நம்மளை பெற்று எடுத்திருக்கிறார்னா அவருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம் இன்னைக்கு உண்மையா இருக்கிறோம் எல்லாம் யோசிச்சு பார்க்கணுமா? நம்ம கிறிஸ்துவோடைய நினைவு கூறுதலுக்குள்ள போய் நிற்கிறோம். அவருடைய அப்பத்துல கை வைக்கிறோம். ஆனா ஏனோ ஏதோ தானான் என்று கை வைக்காமல் கிறிஸ்து நமக்காக சிந்தின ஒவ்வொரு ரத்தமும், ஒவ்வொரு சொட்டு ரத்தமும், அந்த பாடுகளும் அந்த வேதனையும் முழுமையாக சிந்திச்சு அனுபவிச்சு நம்முடைய மனசாட்சி குத்தப்பட்டு நம் மாறினா மட்டும் தாங்க நம்ம அந்த இடத்துக்கே போய் நிக்கணும். அவர் அந்த அளவுக்கு தன்னை முழுவதும் உருவ குத்தப்படுறதுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அந்த நியாய தீர்ப்பு உடைய அந்த வெயிட் இருக்குது பாருங்க, முழுசா அவர் மேல வைக்கப்பட்டது. அப்போ நம்மளுக்கு கேள்வி வரும், ஏன் நொறுக்கப்படணும்ட்டு. இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். திராட்சை பல ரசத்தை நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா? கிரேப் ஜூஸ், பழச்சாறு எல்லாருமே குடிக்கிறோம். அந்த பழச்சாறு நொறுக்கப்படாமல் சாறு கிடைக்குமா? ஜூஸ். அப்போ அந்த பழம் என்ன ஆகணும்? நொறுக்குனாதான் என்ன வரும்? அதுக்குள்ளத்துல இருந்து ஜூஸ் கிடைக்கும், அதுக்குள்ளத்துல இருந்து ரசம் கிடைக்கும். இப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள நித்திய ஜீவன் என்ற ரசம் இருக்கு, ஜூஸ் நம்மளுக்கு கொடுக்கணும். அப்ப அவர் என்ன ஆகணும்? தான் நடக்குது. அவர் நொறுக்கப்பட்டாதான் அந்த நித்திய ஜீவன் யாருக்குள்ள வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள வரும். அதை முழுமையா எங்க முடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா சிலுவையில தான் அந்த முழு தண்டனைக்கான அந்த கையெழுத்து, நமக்கு விரோதமாக போடப்பட்ட கையெழுத்தை அவர் குலைச்சி போட்டார். அவர் கேன்சல் பண்ணிட்டாரா? எப்பதான் நடக்குதுன்னா சிலுவையில முழுமையாக போய் முற்றிலும் கொடுக்கும் போது. ஆனா இன்னும் சிவப்பு நூல் கிடைக்கலங்க. இப்பதான் என்ன ஆச்சு? நொறுக்கப்பட்டாச்சு. அடுத்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா? நொறுக்கப்பட்ட உடனே சிவப்பு நூல் கிடைச்சிடுமா? இல்ல. அடுத்து என்ன பண்ணோம்? அத சூடு பண்ணோம். அதாவது சூடு பண்ணோம்னா என்ன அர்த்தம்? கொதிக்க வைக்கணும்னா என்ன? நெருப்புல போடணும். புரிஞ்சுச்சுங்களா? இயேசு கிறிஸ்துவோடைய பாடுகள் எப்படி தெரியுங்களா அவருக்கு இருந்தது? முற்றிலும் நெருப்பு தான். அவர் நொறுக்கப்படுறது மட்டும் இல்லைங்க, கொதிக்கிற தண்ணியில போடுற மாதிரி நெருப்புல கிறிஸ்து போகிறார். ஏன் கிறிஸ்து போக வேண்டிய அவசியம் இருந்ததா அப்படின்னா, நெருப்பு தங்கத்தை அழிக்காது, தங்கத்தை எடுத்து காமிக்கும்.
கிறிஸ்துவும் நெருப்புல ஏன் போக வேண்டிய அவசியம் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவர் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறாருன்ட்டு நமக்கு தேவன் காமிக்கணும்னா, அந்த நெருப்புல போனா தான் அவருடைய சுத்தம் கிடைக்கும். அவர் சுத்தமானவர் தான். நம்ம பின்னாடி போய் தேவன்கிட்ட கேட்கலாம் முடியாது. எங்களை காட்டிலும் கிறிஸ்து அதிகமா அனுபவிச்சிட்டார்லாம் சொல்லவே முடியாது. நீதிமான், அதாவது கிறிஸ்துன்ற நீதிமான், பாவிகள் அது வேற, எங்கேயுமே சொல்லவே முடியாது. தேவன் யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு நெருப்புல தன்னுடைய குமாரனை போட்டு காமிச்சாரா. சில வசனங்களை வாசிக்கலாம். இது இஸ்ரேலுக்கு சொல்லப்பட்டிருக்கோ, கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். ஏசாயா 48 அதிகாரம் 10 வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். எதுல தெரிந்து கொண்டாரா? உபத்திரவத்தின் குகை. இது நான் இஸ்ரேல் மக்களுக்கு பேசியிருக்குவாரு, ஆனா கிறிஸ்துக்கோ பொருந்தோ. ஏன்னா கிறிஸ்துவும் எதுக்குள்ளதான் போவாருன்னு பாத்தீங்கன்னா, உபத்திரவத்தின் குகைக்குள்ள போயிருக்குவார். அந்த குகை எப்படி தெரியுங்களா இருக்கோ? சூடா, நெருப்பு, அனல், தணல் விட்டு எரிஞ்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு உபத்திரவத்துக்குள்ள போனா மட்டும் தான் சிவப்பு நிறம் வஸ்திரம் தயாராகும். இல்லைன்னா அந்த வஸ்திரம் என்ன ஆகாதுன்னா தயாரே ஆகாது. ஏன் போகணும்? நமக்கு பேதுரு சொல்வாரு, அழிஞ்சு போகிற பொன் அக்னினால் சோதிக்கப்படும் போது அதை காட்டிலும் விலை உயர்ந்த உங்கள் விசுவாசம் எப்படி சோதிக்கப்படணும்னு கேட்குவார். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டாரா? கீழ்ப்படிதலை காமிச்சாரா? எதுனால காமிச்சாரு? பட்ட பாடுனால் காமிச்சார். வாசிக்கலாம். எபிரேயர் 5 அதிகாரம் 8 வசனம். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. இனத்தை கற்றுக்கொண்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எதனால கற்றுக்கொண்டாரு? பட்ட பாடுகளால். அதாவது கிறிஸ்துடைய வாழ்க்கையில என்ன இருந்தது? நெருப்பு. ஆனா உச்சக்கட்ட நெருப்பு எப்ப தெரியுங்களா வருது? தேவன் கிறிஸ்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு, அதாவது கிறிஸ்துன்ற நபருக்கு நியாய தீர்ப்பு இல்ல, பாவத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு வச்சிருந்தார். இப்ப அந்த பாவத்தை யார் சுமந்து நிற்கிறது? கிறிஸ்து. அப்ப பாவத்தின் மேல் இருக்கிற நியாய தீர்ப்பு யார் மேல வரணும்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து மேல வர வேண்டியதா இருந்தது. அதுதான் உச்சக்கட்டமான நெருப்பு. அதாவது தேவனுடைய கோவாக்கினையாகிய நெருப்பு கிறிஸ்து மேல வருது. அது கிறிஸ்துக்காக வந்த தண்டனை இல்லை. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இயேசு கிறிஸ்து பாவி ஆயிட்டார். இல்லைங்க. அந்த வசனம் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாவம் அறியாத அவரை நமக்காக தேவன் பாவமாக்கினார்னு. அது மொழிபெயர்ப்பு பிழை. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவத்தை போக்கும் பலியாக்கினார். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. கிறிஸ்து எந்த இடத்திலும் பாவியாக மாறவில்லை. பாவத்தை சுமந்ததுனால பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனை அவர் மேல விழுது. அவ்வளவுதான் நடந்தது. ஏன்னா இந்த கோபம் இருக்குது இல்லைங்களா, தேவனுடைய கோபம், அது நெருப்பா. கவனிக்கலாம் பாருங்க, வசனத்தை வாசிக்கலாம். நாகும் 1 அதிகாரம் 6 வசனம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்னியை போல. அவருடைய எரிச்சல், இது தேவனை பத்தி பேசுது. அவருடைய எரிச்சல் எப்படி இருக்கா? அக்னியை போல இருக்கிறதா. இப்ப இந்த அக்னின்ற நெருப்பு யார் மேலதான் வரணும்? ஏன் கிறிஸ்து மேல வரணும்? ஏன்னா அவர் என்ன பண்ணி நிற்கிறார்னா, பாவத்தை சுமந்து நிற்கிறார். அப்ப பாவத்தின் மேல் வர வேண்டிய தண்டனை அவர் மேல வருது. வாசிக்கலாம் ஏசாயால, திருப்பி வாசிக்கலாம். ஏசாயா 53 அதிகாரம் 6 வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். என்ன பண்ணாருங்களா? கர்த்தரோ நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணார். புரியுதுங்களா? அப்ப அந்த நெருப்பு யார் மேல போகுது? கிறிஸ்து மேல போகுது. அன்னைக்கு கிறிஸ்து மேல் வந்த நெருப்பு இன்னைக்கு நம்ம மேல கூட வருது. ஆனா வித்தியாசம், அவருக்கு தீர்ப்பா வந்தது, இன்னைக்கு நம்மள மாத்திர நெருப்பா இருக்கு. அன்னைக்கு அவருக்கு போனது நம்ம மேல வர தண்டனையா இருந்தது, இன்னைக்கு நம்மள சுத்தம் பண்ற நெருப்பா மாறி இருக்கு. அதே நெருப்பு தான், தேவன்கிட்ட இருந்து வர அதே நெருப்பு தான். அவரை அன்னைக்கு நியாயம் தீர்த்த நெருப்பு, நமக்காக அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். ஆனா அதே நெருப்பு இன்னைக்கு என்ன பண்ணி இருக்குது? நம்மள ஷேப் பண்ணி இருக்குது, நம்மள கிறிஸ்துவின் சாயலாக மாத்தி கொண்டு இருக்குது. அப்ப கிறிஸ்துனா நல்லா தெரியும்னு பாத்தீங்கன்னா, இந்த நெருப்பை நான் எடுத்தா அடுத்த நெருப்பு அவங்க மேல போகும்போது அவங்க மாறிடுவாங்க. இந்த சிந்தனை கிறிஸ்துக்குள்ள இருந்துச்சுங்களா? அதனால தான் தேவன் கிறிஸ்துவ ரொம்ப ரொம்ப நேசிச்சிட்டார். ஏன்னா கிறிஸ்து சொன்னாருங்களா, நானும் பிதா ஒண்ணு. என்ன? பிதாவே உன்னுடைய சித்தம் என்னாவோ அதுதான் என்னுடைய சித்தம். அப்புறமா என்ன தெரியுங்களா ஜெபம் பண்ணாரு? பிதாவே நாம் ஒன்றா இருக்கிறத போல இவர்களும் நம்மில் ஒன்றா இருக்கணும். அப்ப என்ன சொல்றாரு? பிதாவே நம்ம 2 பேருக்கும் ஒரே சித்தம் இருக்கிறத போல இவர்களுக்கும் என்ன இருக்கணும்? ஒரே சித்தம். அவருடைய ஜெபத்தை இன்னைக்கு நம்ம நிறைவேற்றி வைக்கிற நிலைமையா இருக்கிறோம்.
நான் கேட்கறது கேள்வி புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாரா? அவங்களுக்கு என்ன 2 பேருக்கும் என்ன சித்தமோ அதே மாதிரி நாமளும் ஒன்னா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நாம பிதாவுக்கு என்ன சித்தமோ கிறிஸ்துவுக்கு என்ன சித்தமோ அதுதான் என்னுடைய சித்தம் என்று வாழ்ந்து இருக்கிறனா, அல்லது தேவனே உன் சித்தம் வேற என் சித்தம் வேறன்னு வாழ்ந்து இருக்கிறோமா? அப்போ கிறிஸ்துவோடைய ஜெபத்தை நாம் நிறைவேற்றி வைக்காத பிள்ளைகள் யார் தெரியுங்களா? நம்ம கீழ்ப்படியாமை உள்ள பிள்ளைகள். அவருடைய ஜெபத்தை நம்ம நிறைவேற்றே வைக்க மாட்டேன்னு இருக்கிறோம். நம்மளுடைய ஜெபம் எல்லாம் தேவன் நிறைவேற்றணுமா? இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஜெபம் பண்ணாரா? அந்த ஜெபத்தை எந்த அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி வச்சிருக்கிறேன். நாம் ஒன்றா இருக்கிறத போல இவர்களும் ஒன்றா இருக்கணும். கேட்டுக்கினாரு, எங்க ஒன்றா இருக்கிறோம்? புரியுதா? ஆனாலும் கிறிஸ்து நான் யோசிச்சாருன்னு பாத்தீங்களா, இவங்க ஒன்னா வரலன்னா கூட நான் கொடுக்க வேண்டிய துணியை என்ன பண்றேன், நான் கொடுத்துறேன். இதுக்கு பிறகுதான் என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த துணியே கிடைக்கும், டை. அப்பதான் சிவப்பு நிறத்தில் ஒரு வஸ்திரம் தயாராகும். அதாவது கிறிஸ்துவோடைய ரத்தத்தில் எடுக்கப்பட்ட ஒரு துணி. அந்த துணிக்கு பேரு தான் என்னன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வசனத்தை வாசிக்கலாம். 61ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தந்தாராம். இப்போ ரட்சிப்பின் உடைய வஸ்திரங்களையும் கொடுத்தாரு. அதாவது நம்ம ரட்சிக்கப்பட வேண்டியதற்காக இருக்கிற துணி. அந்த துணி யாருன்னா கிறிஸ்துவே தாங்க அந்த துணி. கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேரும் கிறிஸ்துவே தரித்து கொண்டு நிற்கிறோம். ஏன் கிறிஸ்து நமக்கு துணியா வரணும் தெரியுங்களா? ஏன் வரணும்? சரி, சுத்தமாகணும், ரைட்டு. ஏன் துணியா வரணும்? நம்மளுக்கு பிதாவுக்கு காமிக்கணும். நம்மளுக்கு ஏங்க ஒரு துணியா கொடுக்கணும், அதோ சிவப்பு துணி? ஏன்னா பழைய ஏற்பாட்டுல தேவன் ஆலயத்துக்குள் வந்து வாசமா இருந்தாரு. இனி நமக்குள் வந்து வாசமா இருக்கணும்னா அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல இருக்கிற துணி நமக்கும் இருக்கணும். ஏன்னா அங்க ஆலயம், இன்னைக்கு யார்த்த ஆலயம்? நாம தான் ஆலயம். அப்ப இந்த ஆலயத்துக்கும் என்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வஸ்திரம் தேவைப்படுது. அந்த வஸ்திரம் சாதாரணமா கிடைக்காதா? எப்படிதான் கிடைக்கும்? புழு மூலியமா தான் கிடைக்கும், தோளா மூலியமா தான் கிடைக்கும். அப்போ நமக்கும் வஸ்திரம் கொடுக்கணும்னா கிறிஸ்து யாராகவே மாறணும்? புழுவாகவே மாறணும். மாறினாதான் இந்த பாவ ஜென்மத்துக்கு ஒரு துணி கிடைக்கும். இல்லைன்னா என்ன கிடைக்காதுன்னா துணியே கிடைக்கவே கிடைக்காது. இந்த துணி நம்ம சம்பாதிச்ச துணியே இல்லைங்க, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட துணி. நம்மளால இந்த துணியெல்லாம் சம்பாதிக்கவே முடியாது. இன்னைக்கு கொடுத்துட்டாரா இந்த துணிய? இவ்வளோ விலை உயர்ந்த வஸ்திரம் பார்த்துட்டுமா? இந்த கிறிஸ்துன்ற வஸ்திரத்தை நம்ம அவமதிச்சு நிற்கிறோம். அதாவது கூடுகையில அல்லது தேவனத்தில் வரும்போது நல்ல துணி கிறிஸ்துன்ற துணியை போட்டுக்கிறோம். உலகத்தில் நாம் பிரவேசிக்கும் போது இந்த துணி சாக்கடையில போட்டு நிற்கிறோம், பாவத்துல. ஆமாவா? எப்போ கழட்டி போடுறோம். இது ஆசாரிப்பு கூடாரத்துல கழட்டியா போட்டாங்க. கூடாரத்தை எடுத்துன்னு போகும்போது மட்டும் தான் எடுத்து வைக்கணும், அது வேற. டெய்லி போய் கழட்டியா வச்சுன்னு இருக்குவாங்க. அப்படிதானே இருக்கணும் அந்த வஸ்திரம். அப்ப நமக்கும் இவ்வளோ அந்த புழுவோடைய பார்த்தோம் நொறுக்கப்பட்டு கிடைக்கிற துணி, இந்த அளவுக்கு விலை உயர்ந்த வஸ்திரத்தை இன்னைக்கு நான் அவமதிச்சுன்னு இருக்கிறேன். அதை தூக்கி போட்டு காலுக்கு கீழே மிதிச்சுன்னு இருக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் வசனங்களை பார்க்கலாம். நம்ம மேல இருக்கிற வஸ்திரத்தை அவர் எடுத்துட்டு வேற துணி போடுறாரா? இது எங்க காமிக்குவார்னா யோசுவான்ற பிரதான ஆசாரியர் ஜெக்கரியா 3ஆம் அதிகாரத்துல வருவார். அந்த ஜெக்கரியா 3ஆம் அதிகாரத்துல ஒரு பிரதான ஆசாரியர் வந்து நிக்குவாரு. தேவனின் தூதன், இன்னொரு தூதன் நிக்குவாங்க. இந்த யோசுவா பக்கத்துல பிசாசு நிக்குவான். நின்னு யோசுவானா அந்த கானான் தேசத்துக்குள்ள வந்தாங்களே அந்த யோசுவா இல்ல, இது வேற யோசுவா, இது பிரதான ஆசாரியர். அந்த பிசாசு என்ன பண்ணுவானா இவங்க மேல குற்றச்சாட்டு வச்சுன்னு இருக்குவாரா, இந்த யோசுவா மேல குற்றச்சாட்டு வச்சுன்னு இருக்குவாரா. அப்ப தேவன் பேசுவார், நீ குற்றச்சாட்டுலாம் வைக்காத, நான் நிராகரிக்கிற. இவர் வந்து நெருப்புல இருந்து எடுக்கப்பட்ட கொல்லின்லாம் பேசிட்டு இந்த வஸ்திரம், இந்த யோசுவா போட்டுங்கிற துணி வந்து அழுக்கா இருக்கும், அழுக்கு வஸ்திரம். அந்த அழுக்கு வஸ்திரத்தை கழட்டுன்னு வரா. கழட்டிட்டு ஒரு நல்ல வஸ்திரத்தை கொடுக்குவாரா. என்ன சொல்வார்னா வாசிக்கலாம் பாருங்க. ஜெக்கரியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். எப்படி நிக்கிறாரு? இப்ப நம்மளுடைய நிலைமை இப்படிதாங்க. என்ன துணி போட்டுன்னு இருக்கிறோம்?
பாவம் என்ற அழுக்கு வஸ்திரத்தை போட்டு நின்று இருக்கிறோம். இப்ப என்ன சொல்றாரு அவரு? அடுத்த வசனம் 4. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து. அப்ப அந்த வஸ்திரம் என்ன? அழுக்கு வஸ்திரம், அக்கிரமம். புரியுதுங்களா? அப்ப நம்ம மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரம் என்ன? நாம் செய்த அக்கிரமங்கள். அதை நீங்க செய்து, உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். என்ன துணி கொடுக்கிறாரா? இப்போ சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். சிறந்த வஸ்திரம் இல்ல கூட இல்லைங்க. அடுத்த வசனத்துக்குள்ள போனீங்கன்னா இவர் ஆசாரியனாகவே மாத்துவார். தலைமைக்கு பாகையெல்லாம் வைக்குவார். வாசிங்க அப்படியே. அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். என்ன பாகை? சுத்தமான பாகை. ஏன்னா இந்த பாகை இப்ப எப்படி இருக்கா? சுத்தம். ஆசாரியர்களா கருதுறாரா? அப்ப நாம கூட யாருன்னு பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம்னா நமக்கு மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை எடுத்துட்டு இன்னொரு வஸ்திரத்தை கொடுத்தாரா? இதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. கிறிஸ்துவே அந்த வஸ்திரம், சிவப்பு வஸ்திரம். இத கொடுத்தா தான் என்னவா கருதப்பட முடியும்? என்னவா கருதப்பட முடியும்? நீதிமானாக கருதப்பட முடியும். அப்ப நம்ம மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை துவிச்சு போடல, அதை ரீப்ளேஸ் பண்றார். அதாவது அதை எடுத்து போட்டு கிறிஸ்துவே என்னவா மாறுறாருன்னு பாத்தீங்கன்னா வஸ்திரமா மாறுறார். அந்த வஸ்திரம் என்ன நிறத்துல இருக்கணும்? சிவப்பு நிறம். நம்ம மேல என்ன தெரியுங்களா தெளிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு? சிவப்பு ரத்தம். வாசிக்கலாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்தில். இப்போ நம்ம மேல என்ன இருக்குதுங்களா? நன்மை பேசுகிற ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? தெளிக்கப்பட்டிருக்குதுன்னா நம்ம எப்படிதான் காணப்படுறோம்? எப்படிதான் காணப்படுறோம்? சிவப்பா காணப்படுறோம். அதனால தான் என்ன துணி கொடுக்கிறாரு? சிவப்பு வஸ்திரம், கிரிம்சன் ரெட். இந்த பாடத்தை ஏற்கனவே நாம ஒரு கன்வென்ஷன்ல படிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? சுத்தம் செய்தார் சுதந்திரம் தந்தார்ன்ற பாடத்துல அதுல குஷ்டரோகி வரும்போது என்னதான் தெளிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தை எடுத்து அந்த மனுஷன் மேல் தெளிக்கணும். 7 தடவை தெளிச்சாதான் அந்த மனுஷன் என்ன ஆக முடியும்? சுத்தமாக முடியும். இன்னைக்கு நம்ம மேல என்ன தெளிக்கப்பட்டிருக்கு? அதே ரத்தம். அது என்ன சாயில இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வஸ்திரத்துல இருக்கு. ஏன் சிவப்பு? வேற கலர் கொடுத்திருக்கலாமே, பச்சை வேற கொடுத்திருக்கலாமே. ஏன் சிவப்பு? பலி. சிவப்பு என்பது பலியை குறிக்கும். இன்னொரு கண்ணோட்டத்துல நம்மளுடைய பாவம் சிவப்பா இருக்கா, இந்த பாவத்தை போக்கணும்னா இன்னொரு சிவப்பு தேவைப்படுதா? அதாவது சிவப்புக்கு சிவப்பு, ஜீவனுக்கு ஜீவன், ரெட்டுக்கு ரெட் கொடுக்கணும். ஏன் ரெட்டுக்கு ரெட் தெரியுங்களா? நம்மளுடைய பாவங்கள் கூட எப்படி இருக்குதுன்னா ஸ்கார்லெட் ரெட்டா இருக்குதா. வாசிக்கலாம் ஏசாயால, தொடர்ந்து வாசிங்க. 1:18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும். எப்படி இருக்கா? பாவங்கள் சிவேர் என்று. அது ஆங்கிலத்துல என்ன தெரியுங்களா? உங்களுடைய பாவம் லைக் ஸ்கார்லெட், லைக் கிரிம்சன். அந்த புழுக்கு பேரு என்ன? ஸ்கார்லெட், தோலா. இப்போ சிவப்பை எடுக்கணும்னா என்ன தேவை? சிவப்பு. ஸ்கார்லெட் மாதிரி சிவப்பா இருக்கிற அந்த பாவத்தை எடுக்கணும்னா இன்னொரு ஸ்கார்லெட் தேவை. ஆதாமுக்கு ஆதாம், ஜீவனுக்கு ஜீவன், சிவப்புக்கு சிவப்பு, ஸ்கார்லெட்டுக்கு ஸ்கார்லெட், கிரிம்சனுக்கு கிரிம்சன். மீட்கும் பொருள் இது இருந்தா தான் என்ன பண்ண முடியும்னா எடுக்கவே முடியும். கிறிஸ்துவே நேரடியா நான் புழுன்னு காமிச்சிருக்கிறார். அதாவது சிவப்பா தன்னை காமிச்சிருக்கிறார். எங்க சொல்லுங்க? அந்த புழு என்ன நிறத்துல இருக்கும்? ரெட். கிறிஸ்துவே நான் தாப்பா புழு அப்படின்னு தன்னை முழுமையாக சிவப்பா காமிச்சார். எங்க காமிச்சார்? ஒண்ணு ரத்தம், அதெல்லாம் கரெக்ட் தான். இன்னும் டைரக்டா எங்க தெரியுங்களா காமிக்கிறாரு? முழுசா சிவப்பு துணி போட்டு காமிக்குவார். பிலாத்துக்கிட்ட நிக்கும் போது நேரா என்ன போட்டு நிக்க வைக்குவாங்கன்னா கிறிஸ்துவ ஸ்கார்லெட்டா போட்டிருக்குவாங்க. அவருடைய அந்த போடப்பட்ட துணியே ஸ்கார்லெட். என்ன காமிக்கிறார்னா உங்களுக்காக நசுக்கப்பட்ட புழு இவர்தான். இவர்தான் ஸ்கார்லெட் வம், இவர்தான் அந்த கிரிம்சன் ரெட், இவர்தான் தோலா அப்படின்ட்டு துணியை போட்டு காமிச்சாரா. வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 27:28. அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கை அவருக்கு உடுத்தி.
என்ன மேலங்கி உடுத்தினாரா? சிவப்பான மேலங்கி. இது மார்க்கு மற்றும் யோவான் எழுதும் போது பர்பிள்னுவாங்க, ரத்தாம்பரம். அது வேற இன்னைக்கு நான் படிக்கலாம். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? நான் ஒரு நத்தை. அது பின்னாடி இன்னைக்கு நான் படிக்கலாம். அதுல கிடைக்கும் பர்பிள் கலர். இப்போ சிவப்பை பார்க்கலாம். இந்த சிவப்பான வஸ்திரத்தை கிறிஸ்து மேல போட்டு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா நிக்க வச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த புழுவை எடுத்து பாருங்க. புழுக்கு பலன் இல்லை. கிறிஸ்துவும் தன் பலத்தை பயன்படுத்தவில்லை. புழு அடிக்கிறவர்களை இப்ப அடிக்காது. கிறிஸ்துவும் தன்னை அடிக்கிறவர்களை என்ன பண்ணல? அடிக்கல. ஆனா புழு உயிரோடு இருக்கும்போது மதிப்பே இல்லை. கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது மதிப்பே இல்லை. புழு எப்போ சாவுதோ அந்த துணிக்கு விலை மதிப்பு. கிறிஸ்து செத்த பின்னாடி தாங்க அவருடைய மதிப்பை உணர்ந்தாங்க. கிறிஸ்து உயிரோட இருக்க வைக்கோ என்ன வரலன்னு பாத்தீங்கன்னா அந்த மதிப்பே இல்லை. சேம் அந்த புழுக்கு நடந்த மாதிரி தான். எப்போ கிறிஸ்துவோடைய மரணத்துக்கு பின்னாடி தான் மதிப்பே வெளியே வருது. ஆனா இன்னைக்கு நம்ம மதிக்கிறோமா? பார்க்கலாம். மதிக்கிறோமா இல்லையான்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த புழு நசுக்கப்பட்டாதான் என்ன கிடைக்கும்? ஸ்கார்லெட், சிவப்பே கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்கவே கிடையாது. இயேசு கிறிஸ்து அவரே என்ன பண்றாரு? தேடின்னு போறார். எங்க போறாரு? அந்த புழு மரத்தை தேடி போறத போல கிறிஸ்துவும் என்ன பண்றாருன்னா மரத்தை தேடி போனார். இந்த முழு ப்ராசஸையும் கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினாரா? நமக்காக செஞ்சுட்டாரா? இப்போ முடிவுனா நாம் கிறிஸ்துக்காக என்ன செய்யறோம் தான் முடிவு. இந்த பாடத்துடைய மைய கருத்து என்னன்னா, கிறிஸ்து செய்ய வேண்டியது அவர் செஞ்சுட்டாரு. இன்னைக்கு நான் என்ன செஞ்சுன்னு இருக்கிறேன்? நமக்கு இந்த பாடத்துல இருக்கிற மிகப்பெரிய எச்சரிப்பு என்னன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக நெருப்பு ஒடுக்கப்படுறது, அவர் போய் மரத்தை தேடின்னு போய் செத்து ரத்தத்தினால துணிய எடுத்து குடுத்துட்டாரா? நான் ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்யும் போது என்ன பண்ற சொல்லுவோம், அந்த புழுவை மீண்டும் மீண்டும் மரத்துக்கு போன்னு சொல்றேன். அதாவது ஒவ்வொரு தடவையும் நான் தெரிஞ்சே பாவத்தை விரும்பியே செய்யும் போது கிறிஸ்துவை சிலுவையில் அறியக்கூடிய மனிதன் நான் தான். அதாவது அந்த புழுவை என்ன தெரியுங்களா சொல்லுவோம், பரவாயில்ல நீ எனக்காக செத்துட்டீங்க, நான் பாவத்தை பண்ற, நீங்க இன்னொரு தடவை என்ன பண்ணுங்க, இன்னொரு தடவை மரத்துக்கு போங்க, இன்னொரு தடவை நீங்க போய் சாவுங்கன்னு சொல்றோமா. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியா என்ன பண்றோமா? மறுபடியும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துறோமா. அப்பனா யார் உண்மையான குரூசிஃபயர்ஸ்? உண்மையாய் கிறிஸ்துவை சிலுவையில் அறியக்கூடிய மனிதர்கள் யார்? ரோமர்களா நாம்பளா? அவங்களாவது ஒரு தடவை அறிஞ்சிட்டாங்க. சத்தியத்தை தெரிந்து விரும்பிய பாவத்தை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் மீண்டும் மீண்டும் கிறிஸ்துவை சிலுவையில் அறியக்கூடியவர்கள் தான். முழுசா வாசிங்க சிஸ்டர். அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். என்ன சொல்றாங்க? திருப்பி அவங்களுக்கு மனசு திரும்பாது. ஏன் திரும்பாது? அவங்க திரும்பிட்டாங்க. அவங்க திரும்பி பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கிறாங்க. திருப்பி அவங்க திரும்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க என்ன பண்ணின்னு இருக்கிறாங்கன்னா, தெரிஞ்சே பாவத்தை விரும்பும் போது, தெரிஞ்சே விரும்பின பாவத்தை செய்யும் போது, தெரிஞ்சே செய்யற பாவத்தை மீண்டும் மீண்டும் விரும்பும் போது இவர்கள் கிறிஸ்துவை சிலுவையில் மீண்டும் மீண்டும் அறியக்கூடிய ஜனங்களா மாறி நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஜனங்கள் புழுவை மீண்டும் மீண்டும் நசுக்கக்கூடியவர்கள். இவர்களை பத்தி சொல்லும் போது இவங்க திருப்பி மனம் திருந்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ன்றாரு. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். அதிலே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து. எதை காலின் கீழ் மிதிப்பார்கள்? புழுவை. அப்ப நம்ம திருப்பி திருப்பி அதே தப்பை பண்ணும் போது கிறிஸ்துவ என்ன தெரியுங்களா சொல்றோம்? புழுவே, உன்னை நான் திருப்பி திருப்பி நசுக்கிறேன். இதுதான் உன் நிலைமை. புழுவே, திருப்பி திருப்பி நான் என்ன பண்ண போறேன்? உன்னை நசுக்க போற. நீ அதே மாதிரி அமைதியா இருந்து என்னுடைய கால்கள் கீழ் இருந்து நசுக்கப்படுன்னு சொல்லி நசுக்கிறவர்களாய் மாறி நிற்கிறோமா? இதெல்லாம் நம்மளுக்கே தெரியாம ஏதோ ஏனாதானோன்னு பண்ணி நிற்கிறவங்க. மிகப்பெரிய ஆபத்தான செய்கைகள் இதெல்லாமே. தொடர்ந்து வாசிங்க. தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு
பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். யோசிச்சு பார்க்கணுமா? என்ன குடிதான ஆக்கினைக்கு இவங்க என்ன ஆயிடுவாங்களா? பாத்திரர்களாய் மாறிவிடுவார்களா? அப்ப நம்ம விரும்பியே தெரிஞ்சே பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யும் போது என்ன பண்றோம்? கிறிஸ்து நீ ஒரு புழு, இத மனசுல வச்சுக்கலாங்க, மறக்கவே வேண்டாம். பாவத்தை செய்யும் போதுலாம் ஞாபகம் வரணும், கிறிஸ்துவே நீ ஒரு புழு, நான் என்ன பண்றேன்? உங்களை புழுவை மாதிரி நசுக்க போறேன். உங்களுடைய ரத்தத்தை நான் என்ன பண்ண போறேன்? அவமதிக்க போறேன். நான் உங்களை மிதிக்கும் போதெல்லாம் என்ன வரணும்? ரத்தம் வெளியே வரணும். நான் தெரிஞ்சே பண்றேன், பரவாயில்ல, இந்த ஒரு தடவை நான் இந்த பாவத்தை பண்ணிக்கிறேன், தேவன்கிட்ட பண்ணிட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பரவாயில்ல, தேவன் புரிஞ்சுக்குவாரு, நான் அறியாமையில பண்ணிட்டேன். நல்லா தெரியுங்க. ஏன்னா பரிசுத்தாவி பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பாவத்தை செய்யும் போது மனசாட்சி குத்துது, தெரியுது. தெரிஞ்சே விரும்பியே செய்யும் போது இந்த புழுவை மீண்டும் மீண்டும் நசுக்கி மரத்துக்கு போய் சொல்லுமா? நம்ம மரத்துக்கு, நீ மரத்துல போய் எனக்காக நீனாவு இன்னொரு தடவை சாவு, நான் இன்னொரு தடவை உங்களை கொஞ்சம் நல்லா நசுக்கிக்கிறேன், கொஞ்சம் அமைதியா புழு மாதிரி என் கால் கீழே இருன்னு சொல்லி கிறிஸ்துவை சொல்றோமா? இது தெரியாதவங்க பண்ணா பரவாயில்ல, சத்தியத்தை புரியாதவர்கள் பண்ணும்போது தேவன் அறியாமை உள்ள காலங்களில் காணாமல் போல் இருந்துட்டாரு. ஆனா இப்ப நம்மளுக்கு எல்லாம் அறிஞ்சிருக்கல, புரிஞ்சிருக்கல. அப்ப தெரிஞ்சிருக்கிற நம்மளும் கிறிஸ்துவோடைய நினைவு கூறுதல் வரத்துக்கு இன்னும் சில வாரங்கள் தான் இருக்கு. இப்போது மனசாட்சியில் குத்தப்பட்டு கொஞ்சம் திருந்தி வாழலாங்க, அவ்வளவுதான். நான் என்ன நானே சொல்லிக்கிறேன். எப்பாவது இருக்கிற கொஞ்ச காலத்துக்காவது உண்மையாக கிறிஸ்துவோடைய பந்தில இந்த வருஷமாவது பங்கேற்று கொள்ளலாம். ஏற்றுக்கொள்ளலாம். அவர் நமக்காக வஸ்திரத்தை கொடுத்துட்டார். இந்த வஸ்திரத்தை, இவ்வளவு விலை மதிப்பு இருக்கிற வஸ்திரத்தை வாங்கி போட்டுன்னு இருக்கிற நான் கிறிஸ்துவோடைய நினைவு கூறுதல் வரைக்காவது கழட்டாம இருக்கலாம். அது வரைக்காவது உடுத்தி கொண்டிருக்கிற இந்த வஸ்திரத்தை அனுதினமும் உடுத்தி கொண்டு கிறிஸ்துவ காலில் மிதிக்காதவர்களா இருந்து தேவனுக்கு உண்மையான பிள்ளைகளாய் வாழ்ந்து அவரிடத்தில் சென்று சேர தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.